الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. மரியாதைக்குரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கும் பிரமுகர்களே, வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நஜ்முல் இஸ்லாம் பொதுப்பணி இயக்கத்தின் சார்பாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேட்க வேண்டிய நல்ல பல விஷயங்களை கேட்டு வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்காக வேண்டி அதற்கு ஒரு சிந்தனையை தூண்டும் முகமாக இந்த கூட்டத்தை பல சிரமங்களுக்கு இடையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம். அல்லாஹ் நம் அனைவருடைய நிய்யத்தையும் தூய்மையானதாக ஆக்கி அவரிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமானதாக, அவனுக்கு இணக்கமானதாக, அவனுடைய நபியின் வழியில் அமைந்ததாக ஆக்குவதற்கு தௌஃபீக் தந்தருள்வானாக. அதற்காக யாரெல்லாம் சிரமம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, முயற்சி செய்திருக்கிறார்களோ, அவர்களுடைய நற்செயல்களை அல்லாஹ் கபூல் செய்து மென்மேலும் இந்த நஜ்முல் இஸ்லாம் பொதுப்பணி இயக்கத்திற்கும் அதிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எல்லா வகையான ரஹ்மத்தும் பரக்கத்தும் அல்லாஹ் செய்தருள்வானார். பெரியவர்களே, நண்பர்களே, எனக்கு முன்னாலே பேசியவர்கள், குறிப்பாக மௌலவி அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி அவர்கள் பேசியதை நானும் கேட்டேன். தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டது இந்த வரலாறுகளை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நான் தொழுகை ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதை பற்றி நீங்கள் ஆர்வத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கிற வரை ஆனாலும் முடிந்தவரை சுருக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன். சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக தொழுகையை அல்லாஹ் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் குடும்ப ரீதியாக நாம் வாழுகிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சிலர் கணவராக வாழுகிறோம், மனைவியாக வாழுகிறீர்கள், தங்கையாக வாழுகிறீர்கள், சகோதரியாக வாழுகிறீர்கள், தாயாக வாழுகிறீர்கள், எப்படியோ குடும்பத்திலே வாழுகிற வாழ்க்கையும் வெளி உலகத்திலே வாழுகிற வாழ்க்கையும், அது வியாபார ரீதியிலே இருந்தாலும் சரி, விவசாய ரீதியிலே இருந்தாலும் சரி, தொழில் உத்தியோக அமைப்பிலே இருந்தாலும் சரி, அரசியல் ஆதிக்க ரீதியிலே இருந்தாலும் சரி, எந்த இடத்திலே இருந்தாலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார்.
ஒரு மனிதர் தொழுகிறார், ஒரு தாயை தொழுகிறார்கள். ஆனால் தொழுவதற்கு பிறகு அவர்களுடைய வெளி வாழ்க்கை எப்படி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். ஒரு தொழுகிற மனிதர் கெட்ட காரியத்தை செய்ய மாட்டார். ஒரு தொழுகிற பெண் எந்த காலத்திலும் கெட்ட காரியத்தை செய்ய முடியாது. ஒரு தொழுகிறவர் எந்த காலத்திலும் கெட்ட காரியத்தை செய்ய மாட்டார். ஒரு தொழுகிற பெண் கெட்ட காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ரிவாயத்திலே இருக்கிறது, மல்லம் தன்ஹு ஸலாத்து அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் லம் யஸ்தத் மினல்லாஹி இல்லா பவதா. யாருடைய தொழுகை அவரை கெட்ட காரியத்தை விட்டு தடுக்காவிட்டால் அவர் அல்லாஹ்வை விட்டு மேலும் தூரமாகி விடுகிறார். தொழுகிறார், ஆனால் அவர் செய்கிற கெட்ட காரியத்தை அவர் விடவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவர் அல்லாஹ்விற்கு சமீபமாக மாட்டார். தொழுகிறவர் அல்லாஹ்விற்கு சமீபமாக வேண்டும், அல்லாஹ்விற்கு நெருக்கமாக வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் தொழுகிறார், வெளியே வந்து கெட்ட காரியம் செய்கிறார், தொழுகிறார், வெளியே வந்து பாவமான காரியம் செய்கிறார், தொழுகிறார், வெளியே வந்து பொய் சொல்லுகிறார், ஏமாற்றுகிறார், மற்ற எல்லா பாவம் செய்கிறார் என்றால் இவருடைய தொழுகை ஏற்கப்படவில்லை என்ற அர்த்தம். மாறாக இவர் அல்லாஹை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறார். லம் யஸ்தத் மினல்லாஹி இல்லா பவதா. அல்லாஹை விட்டு தூரமாகிக் கொண்டே செல்கிறார். எனவே தொழுவதற்கு அர்த்தம் என்ன? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுக வேண்டும். அதிலும் 5 நேரம் ஒரே நேரத்திலே தொழுவதில்லை, பிரித்து பிரித்து அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்திலே தொழுக வேண்டும். காலையிலே, மதியத்திலே, மாலையிலே, சூரியன் அஸ்தமாகும் போது, பிறகு படுப்பதற்கு முன்னாலே, இப்படி நான் 5 தொழுகைகளை தொழுக வேண்டும். ஏன்? இந்த 5 தொழுகைகளுக்கு இடையில் இருக்கிற நேரத்திலும் தொழுகையில் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ, தொழுகையில் எப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுகிறோமோ, அதே போல வெளி வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, தொழுகையிலே நம்முடைய இஷ்டத்திற்கு எதையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிறதா? லோஹர் உதாரணமாக தொழுகிறோம் என்றால் 4 ரக்காத்து தான் தொழுக வேண்டும். லோஹரை நான் எனக்கு இன்னும் இஷ்டமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே 5ஆகவோ 6ஆகவோ தொழுதால் அது லோஹராக ஆகுவதில்லை. ஃபஜ்ரிலே எனக்கு ஓய்வு இருக்கிறது என்பதற்காக நான் 2 தொழுக வேண்டும், 4ஆக தொழுகிறேன், இல்லை, கூடவே கூடாது. 2 என்று சொன்னால் 2 தான், 4 என்று சொன்னால் 4 தான். முதலிலே அதை பழகு. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சொன்னது போல் நீ செய்து பழக வேண்டும். அது 2 என்று சொன்னால் நான் 2, நான் சொன்னதை நீ செய்ய வேண்டும். ஏன் 2 என்று கேட்கக்கூடாது. நான் சொன்னேன் என்றால் நீ செய்ய வேண்டும், நீ என்னுடைய அடிமை. கவிதை படித்த சகோதரர் சொன்னது போல, அதற்கு முன்னாலே தலைவர் சொன்னது போல, கௌரவ தலைவர் அவர்கள் சொன்னது போல, அல்லாஹ் கூப்பிட்ட குரலுக்கு நாம் ஓடி வர வேண்டியவர்கள். அவன் வாய் என்று சொன்னால் வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவன் என்ன தொழுக சொன்னானோ அதைத்தான் தொழுக வேண்டும். ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு மகரிபிலே ஓய்வு இருக்கிறது, ஆகையினாலே நான் 3க்கு பதிலாக 4 தொழுகிறேன், அசரிலே தொழுத மாதிரி. இல்லை, 3 தான் தொழுக வேண்டும். அதிலும் 2 ரக்காத்திலே சூரத் ஓதுவோம், 1 ரக்காத்திலே சூரத் இல்லாமல் வெறும் சூரத்தை ஃபாத்திஹா மட்டும் ஓதுவோம். இப்படித்தான் தொழுக வேண்டும். சரி, எனக்கு குர்ஆன் நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் ஹாஃபிஸாக இருக்கிறேன். நான் ஹாஃபிஸ் இல்லை, உதாரணமாக வைத்துக் கொள்கிறேன், நான் ஹாஃபிஸாக இருக்கிறேன். எனவே ஓதினால், குர்ஆன் ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. லா அகூலு அலிஃபுன் ஹர்ஃபுன் வலா லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒரு தனி எழுத்து. அலிஃபுக்கு 30 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. குர்ஆனிலே அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை. அதே அலிஃப் லாம் மீமை தொழுகையிலே நின்று கொண்டு ஓதினால் 300 நன்மை. ஒன்றுக்கு 10 சாதாரணமாக, ஆனால் தொழுகையிலே 1க்கு 100 அல்லாஹ் தஆலா தருகிறான். ஒரு அலிஃப் லாம் மீம் ஓதினால் 300 நன்மை கிடைக்கும். இதே போல ஒவ்வொரு எழுத்துக்கும் கிடைக்கும். எனக்கு குர்ஆன் நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே நான் ருக்கூவுக்கு போகும்போது சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று சொல்லுவதற்கு பதிலாக நான் குர்ஆன் ஓதுகிறேன். ஏனென்றால் சுப்ஹான ரப்பியல் அதீமுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை 100 நன்மை என்று சொல்லப்படவில்லை. நான் அதற்கு பதிலாக குர்ஆன் ஓதுகிறேன் என்று சொன்னால் இல்லை, ஓதக்கூடாது. ருக்கூவிலே சுப்ஹான ரப்பியல் அதீம் தான் ஓத வேண்டும், சஜ்தாவிலே சுப்ஹான ரப்பியல் ஆலா தான் ஓத வேண்டும். குர்ஆன் அங்கே ஓதக்கூடாது. ஏன்? காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லித் தந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இதுதான்.
எனவே இதைத்தான் செய்ய வேண்டும். இதை படித்துக் கொடுப்பதற்காக அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி நடக்க வேண்டும் என்பதை பழக்குவிப்பதற்காக வேண்டி, அதை பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தொழுகைக்கு கூப்பிடுகிறான். இந்த தொழுகையுடைய விஷயத்திலும் சரி, இது போன்ற மக்கள் விஷயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்றி நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஆகிரத்திற்கு, அதாவது மேராஜிலே சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்க நரகத்தை கண்டு வந்தார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைகள் பல இருக்கின்றன. அதிலே சில சமயத்தில் உலகத்திலே இருக்கும் போது கூட அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பல விஷயங்களை காண்பித்துக் கொடுத்திருக்கிறார். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்க் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாகனத்தில் ஏறி. அப்பொழுது அந்த வாகனம் போகாமல் மிரண்டு நின்று விடுகிறது. நின்றுவிட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இறங்கி 2 கபர் அங்கே இருக்கிறது, அந்த 2 கபரையும் காண்பித்து சொன்னார்கள், இன்னஹுமா யுஅஸபானி, இந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வலா யுஅஸபானி ஃபீ கபீர். சகோதரர்களே, இங்கே சிந்திக்க வேண்டும். கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று சொல்லுகிற ஆற்றல் உள்ள மனிதனை யாராவது பிறந்திருக்கிறார்களா இதுவரைக்கும்? எத்தனை கபறுகளை நானும் பார்க்கிறேன், நீங்களும் பார்க்கிறோம், நம்மை சேர்ந்த அத்தனை பேரும் பார்க்கிறோம். ஆனால் கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? சரி, நான் சாதாரணமானவன், ஆகையால சொல்ல முடியவில்லை. உலகத்திலே எத்தனை பெரிய ரிசர்ச் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு வந்து விடுங்கள், யாராவது சொல்லட்டும் இந்த கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று. முடியுமா? அந்த பார்வை எல்லாம் யாருக்குமே கொடுக்கவில்லை. அந்த பார்வை மட்டுமல்ல, யூகிக்க கூட யாராலும் முடியாது இந்த கபருக்குள்ளே என்ன நடக்கிறது. தோண்டி பார்த்தால் கூட தெரியாது. கபருக்குள்ளே அவர்கள் சுகமாக இருந்தாலும் சரி, தோண்டி பார்த்தால் வெறும் கபர் தான் தெரியும். அந்த சுகத்தை, அந்த கபரில் இருக்கிற நிலையை பார்க்கிற பார்வை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை. அது ஆலமே பர்ஸக். அந்த ஆலமே பர்ஸகை பார்ப்பதற்குரிய கண் இந்த கண் அல்ல. இந்த கண் இந்த உலகத்தை தான் பார்க்குமே தவிர, இந்த உலகப் பொருள்களை தான் பார்க்குமே தவிர, கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை கபரை தோண்டினால் கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் அதற்குரிய கண் அல்ல இது. அதற்குரிய கண்ணே வேறு. அது அங்கே போனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த பார்வை கொடுப்பான், அப்பொழுது பார்க்க முடியும். எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அறிவித்துக் கொடுத்தான், இன்னஹுமா யுஅஸபானி, இந்த கபரில் இருக்கிற இருவரும், 2 கபரை காண்பித்து சொன்னார்கள், இதிலே இருக்கிற இருவரும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அது மட்டுமா சொன்னார்கள்? எந்த காரணத்திற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் சொன்னார்கள். இன்னஹுமா லா யுஅஸபானி ஃபீ கபீர், பெரிய பாவத்தின் காரணத்தினால் அல்ல. சோதர்களை கவனிக்க வேண்டும். அதாபே கபருடைய அதாப் இருக்கிறதே, அதற்கு பெரிய காரணம் தேவையில்லை. சிறிய சிறிய காரணங்களால் கூட கபரில் அதாப் ஏற்படுகிறது. சரி, சிறிய பாவத்தினால் அதாப் செய்யப்படுகிறார் என்று சொல்லிவிட்டு என்னென்ன பாவம் என்றும் சொன்னார்கள். அம்மா அஹதுஹுமா பகான யம்ஷி பின் நமீமா வஅம்மல் ஆஹிரு பகான லா யஸ்தஜி மினல் பவுல். ஒருவர் இருக்கிறாரே கபருக்குள்ளே இருக்கிறவர், அவர் கோள் சொல்லிக் கொண்டிருந்தார். கோள் சொல்லுவது என்று சொன்னால், இங்கே கேட்ட விஷயத்தை அங்கே போய் சொல்லி விடுவது, அங்கே கேட்ட விஷயத்தை அடுத்த இடத்திலே போய் சொல்லி விடுவது, அங்கே கேட்ட விஷயத்தை அடுத்த இடத்திலே போய் சொல்லி விடுவது, இது கோள் சொல்லுவது. அதன் காரணமாக அவர்களுக்கிடையே பகை உண்டாகி விடுகிறது, அதன் காரணமாக விரோதம் உண்டாகி விடுகிறது, அதன் காரணமாக சண்டை உண்டாகி விடுகிறது. இது போன்ற விஷயத்தை சொல்லுவதற்கு கோள் சொல்லுவது என்று பெயர். புறம் பேசுவது என்பது வேறு, இட்டு கட்டுவது என்பது வேறு, கோள் சொல்லுவது என்பது வேறு. நமக்கு எல்லாம் தெரியும் கோள் என்றால் என்ன என்று. கோள் சொன்ன காரணத்தினாலே அவர் அதாப் செய்யப்படுகிறார். இங்கே கவனிக்க வேண்டும், கோள் சொல்வது என்பது இருக்கிறதே, அதனாலே கோள் சொல்லக்கூடியவருக்கு இங்க கேட்ட விஷயத்தை அங்க போய் சொல்றார், அதனால அவருக்கு என்ன லாபம்? அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் ஏற்படுகிறதா? சகோதரர்களே, பாவத்திலே கூட 2 வகையான பாவம் இருக்கிறது. ஒன்று ருசிக்கிற பாவம், இன்னொன்று ருசி இல்லாத பாவம். உதாரணமாக ருசிக்கிற பாவம் என்று சொன்னால், ஒரு ஹராமான உணவு, அந்த உணவு இருக்கிறதே, அது வட்டியிலிருந்து வந்த உணவு, லஞ்சம் வாங்கி வந்த உணவு, பிரியாணி அல்லது நல்ல புலவு சோறு, அல்லது வாய்க்கு எது பிடிக்குமோ அது வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும். அது ஹராம் என்று தெரிகிறது, இவர் சாப்பிடுகிறார். அப்படி சாப்பிட்ட பாவம். ஆனால் சாப்பாடு ருசிக்கும் இல்லையா, அது ருசிகரமான பாவம். இப்படி ஏதாவது ருசிச்சாலாவது பரவாயில்லை.
கோல் சொல்றதுனால அந்த ஆள் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு, அவர் அப்படி பேசினாரு, அந்த அம்மா அப்படி சொல்லுச்சு, அந்த அக்கா அப்படி சொல்லுச்சு, இவங்க இப்படி சொன்னாங்க, ஒருத்தர் இன்னொரு இடத்துல சொல்றதுனால இவருக்கு என்ன ருசி கிடைக்குது, இவருக்கு அதனால என்ன திருப்தி ஏற்படுது, எதுவும் இல்லை. ஆனால் சில பேருக்கு சொல்லலைன்னா தூக்கம் இல்லை. இங்க உள்ளத போய் அங்க சொல்லணும், சொல்லாத வரைக்கும் படுத்தா தூக்கம் வராது. இங்க கேட்ட விஷயத்தை உடனே போய் அடுத்த இடத்துல சொல்லணும், இல்லாட்டா தூக்கம் வராது. இந்த கோல் சொல்றதும் புறம் பேசுறதும் இருக்குது. உலகத்தில் இந்த ரெண்டு மட்டும் இல்லைன்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற முக்கால் பாக சண்டை தீர்ந்து போயிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீபத்து புறம் பேசுறதை பற்றியும் கோல் சொல்றதை பற்றியும் மிக வன்மையாக கண்டித்தார். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் ஷரீஃபிலேயே கோல் சொல்ல புறம் பேசுவதை பற்றி மிக வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கோல் சொல்வதை பற்றியும். ஆகையினால யாரை பற்றியும் பேச வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. ஆனால் அதிகமான இடங்கள்ல போய் பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்னை மன்னிக்கணும், உங்களை மன்னிக்கணும், நல்லவர்கள் இருக்கிற இடத்துல கூட போய் பார்த்தால் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தா மூணாவது நபரை பத்தி அர்த்தம் இருக்கும். ரெண்டு பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா மூணாவது பெண்களை பத்தி அர்த்தம் இருக்கும். இதை விட அதிசயம் என்ன என்று சொன்னால் அனுபவ ரீதியாக பார்த்த பல விஷயங்களிலே ஒன்று இது. ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அஞ்சாவது ஒருத்தரை பத்தி அவர் தெரியுங்களா, அவங்க வீட்டு கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு, ஏதாவது நடந்திருக்கும், அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சரி, இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது இந்த 4 பேர்ல ஒருத்தர் எனக்கு போகணும், நேரமாச்சு, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு என்று சொல்லி அங்க இருந்து எழுந்து போகிறார். எழுந்து போகும்போது இல்ல இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம், இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டார். போன உடனே இந்த 3 பேரும் அந்த எழுந்து போனார் பாருங்க, அவரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆளு தெரியுமா உங்களுக்கு? அனுபவ ரீதியான விஷயம் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு இருக்கும். சரி, 3 பேர் மீதமாச்சா? இந்த 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க யாரை பத்தி? அந்த 4வது போன நபரை பத்தி. இதுல இப்போ 3 பேர்ல ஒருத்தர் அவர் சொன்னார், எனக்கு ஒரு இடத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அவசரமா, ஆகையினால நான் போறேன்னு சொல்லி அவர் எந்திரிச்சு போனார். இவர் போன உடனே இந்த 2 பேர் யாரை பத்தி பேசுவாங்க? இந்த போன ஆளை பத்தி. இவர் போன வருஷம் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆரம்பிச்சு. சகோதரர்களே, இது சாதாரணமான விஷயம், ஆனால் மிகப்பெரிய பாவம். இது பெண்களிலே எடுத்துக்கொண்டால் சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு வேறு பேச்சே கிடையாது. பொதுவாக இந்த ஊர் அந்த ஊர் எனக்கு தெரியாது, பொதுவான விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் பேசுவதானாலே அவர்களுக்கு பேச்சு இருந்து கொண்டே இருக்கிறது. சாதாரணமா நம்ம பார்த்திருக்கிறோம், பஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது கிராமத்து பக்கம் எல்லாம் போகும்போது டவுன் பஸ்ல பார்த்தா 2 பொம்பளை சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்படி என்னன்னு பார்த்தா அங்க நடந்த சண்டையை பத்தி இந்த 2 பேரும் விமர்சனம் பண்றாங்க. எனக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? அந்த 2 பேரே சண்டை போடுற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையில 2 பேரும் சண்டை போடுது. அங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, அதை பத்தி இந்த 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு பிறகு அதை பத்தி இவங்க விளக்கம் சொல்லுவாங்க. அந்த பெண் எப்படி, இந்த பொம்பளை எப்படி, இந்த ஆம்பளை எப்படி, அது எப்படி, இது எப்படி, இது பூரா இது தேவையா, இது வேணுமா, இதனால என்ன பிரயோஜனம்? சகோதரர்களே, எந்த காரியம் செய்தாலும் அதனால என்ன பிரயோஜனம் என்று பார்க்கணும் இல்லையா? அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், பகுத்தறிவை தந்திருக்கிறான். பிறகு நாம் அதை பத்தி பேசுறமே, அதை விட கையில தஸ்பீஹ் எடுத்து சுப்ஹானல்லாஹ் 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 சொன்னா எவ்வளவு சவாபு கிடைச்சிரும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு மரத்தை நடுகிறான் நமக்காக. சிந்தித்து பாருங்கள். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே நமக்காக ஒரு மரத்தை நடுகிறான். 100 சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 100 மரத்தை நாடுகிறான். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஉ மா பைன ஸமாவாதி வல் அர்த். தாய்மார்களை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது இருக்கிறதே, வானம் பூமிக்கிடையில் இருக்கிற அவ்வளவு இடத்தையும் நன்மையால் நிரப்பி விடுகிறது. நீங்களும் நானும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்பினாலும் அதுதான் உண்மை, நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. உண்மையிலே இஹ்லாஸுடனே, தூய்மையான எண்ணத்துடனே சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் இருக்கிறது ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது. கன்சும் மின் குனூஸில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்களில் மிகப்பெரிய அரிய பொக்கிஷம் என்று வந்திருக்கிறது. ஆனால் அதை சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? தேவையில்லாத புறம் பேசுவதும் அடுத்தவர்களை பற்றி பேசுவதும். நம்முடைய பாவங்களிலே இன்றைய காலகட்டத்திலே அதிகமான பாவம் புறம் பேசுவதும் கோல் சொல்லுவதுமாகத்தான் இருக்கும். அப்படி பேசுவதன் மூலமாக நாம் நினைத்துக் கொள்கிறோம், அவர்களை குறை பேசுவதன் மூலமாக நாம் நிறைவுடையவர்களாக ஆகிவிடுகிறோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம்.
ஆனால் புறம் பேசுவதன் காரணத்தினாலே யாரிடத்திலே யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் எல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறார். ஆனாலும் கூட நம்மை பற்றிய மரியாதை குறைவு அவருடைய மனதிலே அல்லாஹ் போட்டு விடுகிறார். நீங்கள் மறந்து விடாதீர்கள். மூணாவது ஆளை பத்தி நம்ம ஒருத்தர் சொல்றோம், அவர் என்னங்க அப்படின்னு அவரை குறை பேசணும் என்றால் அவர் எல்லாம் கேட்டுக்கொண்டாலும் கூட நம்மை பற்றி அவர் தரக்குறைவாக மனதிலே நினைப்பார். இன்னொன்னு இருக்கு, நான் பேசலைங்க, உட்கார்ந்திருந்தா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது அல் முஸ்தமியோ ஷரீக்குல் காயில், கேட்கிறவரும் பேசுகிறவரிலே பாவத்திற்கு சமபங்குடையவர். கேட்கிறவருக்கும் பேசுகிறவருக்கு என்ன பாவம் கிடைக்குமோ ஏற்படுமோ அதிலே சமபங்கு இவருக்கும் கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் ஏன் கேட்டீர்கள்? உங்களை மாதிரி 4 பேர் கேட்கறதுனாலதான் அவர் பேசுறாரு. எப்படி லஞ்சம் கொடுக்கிறதும் வாங்குறது ரெண்டும் தப்புதான், ரெண்டும் ஒரே மாதிரி தவறுதான். வட்டி கொடுக்கிறதும் வாங்குறது ரெண்டும் ஒரே மாதிரி தவறுதான். நான் வட்டி வாங்கலைங்க, வட்டி தான் கொடுக்கிறேன்னு சொன்னா கொடுக்கிற ஆள் இருந்தா தானே வாங்குற ஆள் உற்பத்தி ஆகிறாரு. லஞ்சம் கொடுக்கிற ஆள் இருந்தா தானே வாங்குற ஆள் உற்பத்தி ஆகிறாரு. இதே போல கோல் புறம் பேசினாலோ கோல் சொன்னாலோ அதை கேட்கிறவர்கள் இருக்கிற காரணத்தினால் தானே பேசுகிறவர்கள் பேசுகிறார்கள். அவர் பேச ஆரம்பிச்ச உடனேயே நாம் என்ன செய்யணும்? பேச்சை திசை திருப்பணும், பேச்ச மாத்தணும். இல்லையானால் அதுக்கு முடியலையானால் அங்கிருந்து மெதுவா நழுவிடணும், அங்கிருந்து எழுந்து போயிடணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. ஆக இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் கோல் சொல்லுகிற காரணத்தினாலே அதாப் கபரிலே அதாப் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது நபரை பற்றி சொன்னார்கள், வஅம்மல் ஆஹரு ஃபகான லா யஸ்தஞ்சி மினல் பவுல், மற்றொருவர் பீஷாவுக்கு இருந்த பிறகு சிறுநீர் கழித்த பிறகு சரியாக சுத்தம் செய்வதில்லை. சாதாரணமாக இந்த காலத்துல பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, இந்த ஊர்ல பார்த்தா டேலா வச்சிருக்கிறான், மண் கட்டி வச்சிருக்கிறான், சுத்தம் செய்யறது. பீஷாவினுடைய ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. அது மாதிரியாக பீஷாவை செய்து சுத்தம் செய்ய வேண்டும். பீஷாவிலே உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் செய்ய சொன்னார்கள். உண்மையிலே அதனால வியாதிகள் வருகிறது, அதனால எத்தனையோ வகையான உடலுக்கு கேடு ஏற்படுகிறது. இதையெல்லாம் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு இணங்க சொன்னார்கள், பீஷாப் செய்த பிறகு நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். கடைசி சொட்டு அதிலே இருந்து வரும் வரை சுத்தம் செய்து வர வேண்டும். இல்லாவிட்டால் அதன் காரணமாக கபரிலே வேதனை ஏற்படுகிறது. நான் சொல்ல வந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துனியாவிலேயே அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை காண்பித்துக் கொடுத்திருக்கிறான், சொல்லித் தந்தான் அவர்கள் சொன்னார்கள். பிறகு மெஹராஜுக்கு எந்த இரவிலே அழைத்துக் கொண்டு போனானோ அல்லாஹ் தஆலா மலக்குகளின் மூலமாக, அந்த இரவிலே சொர்க்கம் நரகம் எல்லாவற்றையும் அவர்கள் கண்ணாலே கண்டு வந்தார்கள். எனவே இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன், நாம் எல்லோரும் ஆகிரத்தை பொறுத்தவரை கபரு வரைதான் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். கபருக்கு பிறகுள்ள விஷயங்கள் என்னென்ன இருக்கிறதோ ஏராளமாக இருக்கிறது. குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு கியாமத் நாளிலே என்ன நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? அல்லது இந்த உலகத்திலே இருக்கிற ஏதாவது ஒரு விஞ்ஞானிக்கு தெரியுமா? அல்லது இந்த உலகத்திலே பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள், அவர்களுக்காவது தெரியுமா? நிச்சயமாக யாருக்கும் தெரியாது. எனவே அந்த விஷயத்தில் எல்லாம் நாம் பார்வையற்றவர்கள். கபரை பற்றி நமக்கு தெரியுமா? அந்த விஷயத்திலே பார்வையற்றவர்கள். ஆகிரத்திலே என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எனவே நான் தெளிவாக சொல்லுவதானால், நாம் மௌத்துக்கு பிறகு உள்ள கபரு, ஆகிரத், மஹ்ஷர், ஜன்னத், சொர்க்கம், நரகம் இவைகளை பற்றி உள்ள விஷயங்களை பொறுத்தவரை நாம் குருடர்கள். நமக்கு ஒன்றும் தெரியாது. எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் இந்த உலகத்தை பொறுத்துத்தான் இருக்கலாமே தவிர மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றிய அறிவு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. உலகத்திலே எந்த மனிதனும் இதுவரை எப்படி பிறக்கவில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. அதை தெரிந்த ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்து வந்தவர்கள் அவர்கள் ஒருவர் மட்டும்தான். எனவே இங்கே கவனிக்க வேண்டியது, ஒரு மனிதன் குருடனாக இருக்கிறான் என்று சொன்னால் பிறவியிலே குருடனாக பிறந்து விட்டான். அவனை குறை சொல்ல முடியுமா? நீ ஏன் குருடனாக இருக்கிற என்று கேட்க முடியுமா? குருடனாக இருப்பது குறையல்ல. ஆனால் குருடன் என் இஷ்டத்திற்கு நடப்பேன் என்று சொல்லி நடந்து போனா, எங்கேயா குளத்துல விழுந்துட்டான், ஆத்துல விழுந்துட்டான், பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகிட்டான், செத்து போனான், இப்ப நம்ம அவனை என்ன சொல்லுவான்? குருடனாக இருக்கிறேன் சொன்னா நீ என்ன செய்யணும்? யாருக்கு பார்வை இருக்கிறதோ அவர்களிடத்திலே வழிகேட்டு நடக்க வேண்டும். குருடனாக இருப்பது தவறில்லை, குருடன் தன் இஷ்டத்துக்கு நடப்பது தவறு. குருடன்
நான் என்ன இஷ்டத்துக்கு நடப்பேன். பார்வையுள்ள ஒரு சொன்னாரே போகாதே, கார் வருது, போகாதே, பஸ் வருது என்று சொன்னால் அது ஏன் நீ போகாதேன்னு சொல்ற, நான் போவேன், அவன் போனான். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? குருடன் இப்படி செய்வது தவறு, தன்னுடைய இஷ்டத்திற்கு செய்யக்கூடாது. பார்வையுடையவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் குருடன் செய்ய வேண்டும். இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிரத்தை பற்றிய பார்வையுடையவர்கள். நாமும் நீங்களும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஆகிரத்தை பொறுத்தவரை பார்வையற்றவர்கள். பார்வையற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்வையுள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்ய வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் நரகத்தை பார்த்து வந்தவர்கள், மேலும் அல்லாஹ்வை பார்த்து வந்தவர்கள். நரகத்திலே என்னென்ன நடக்கிறது, நரகத்திலே என்னென்ன நடக்கிறது? ஒரு சிலரை நான் பார்த்தேன், அவர்கள் நரகத்திலே எரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வயிறு மிகப்பெரியதாக இருந்தது, அந்த வயிற்றுக்குள்ளே தேளும் பாம்பும் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே பார்க்க முடியாது, இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே விசாரித்தேன், இவர்கள் யார் என்று சொன்னார்கள். இவர்கள் வட்டி சாப்பிட்டவர்கள் என்று சொன்னார். வட்டி வாங்கி சாப்பிடுவர்கள். வெளிரங்கத்திலே அவர்கள் ருசியான உணவு சாப்பிடுகிறார்கள், ஆனால் அந்த ரங்கத்திலே விஷமுள்ள பொருள்களை, பாம்பையும் தேளையும் சாப்பிட்டவர்களைப் போல அவர்கள். யார் சொன்னது? யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பார்த்து வந்து சொன்னார்கள். நாம் பார்வையற்றவர்கள். பார்வையுள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நம்ப வேண்டியது நம்முடைய கடமை. பார்வை இல்லாதவன் நான் என்னுடைய இஷ்டத்திற்கு நடப்பேன் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவன் அழிந்து போவான், ஒழிந்து போவான், அவன் நாசமடைவான், அவன் ஹலாக் அடைவான். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பார்வையுடையவர்கள், நாம் பார்வை இல்லாதவர்கள். இல்லை, யாருக்காவது பார்வை இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஊர் மக்கள் அல்ல, இந்த நாட்டு மக்கள் அல்ல, எந்த நாட்டிலே பிறந்தவர்களானாலும் சொல்லட்டும், எனக்கு கபரை பற்றி பார்வை இருக்கிறது என்று சொல்லட்டும், கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியட்டும் என்று சொல்லட்டும். முன்கர் நக்கீர் வருவார்கள் கபருக்குள்ளே. கபரிலே வைத்த பிறகு எவ்வளவு நேரம் கபரிலே வைப்பதற்கு ரொம்ப நேரம் படுத்துகிறார்கள். சாதாரணமாக ஜனங்கள் மௌத்தான பிறகு, எங்கள் பகுதிகளிலே நான் சாதாரணமாக பார்த்திருக்கிறேன், மௌத்தான உடனேயே பேசிக் கொள்வாங்க, எப்ப அடக்கலாம், எப்ப அடக்கலாம் பேச உடனே என்ன கேட்பார் தெரியுங்களா? கூட இருக்கிறவர் எப்ப மௌத்துன்னு கேட்பார். எப்ப மௌத்து? இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு மௌத்துன்னு சொன்னா, அப்படியா? அப்படின்னா நாளைக்கு லொஹர்ல அடக்கலாம், 24 மணி நேரம். இது எந்த கிதாபில இந்த கணக்கு கிடைச்சிச்சோ இதுவரைக்கும் அந்த கிதாபு எனக்கு கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்கல. எதற்கு மாத்து கேட்டு பாருங்க, யாருக்காவது கிடைத்தால். இப்படி ஹதீஸ்களுக்கு 3 காரியங்களை உடனடியாக செய்யணும். தொழுகையினுடைய நேரம் வந்தால் உடனடியாக தொழுகணும். அடுத்து வந்ததுக்கு மௌத்தானால் உடனடியாக அடக்கணும். மௌத்தாயிட்டவே முடிஞ்சு செதுக்கு வச்சிருக்கணும். அடக்கிட்டு ஹதீஸிலே வந்திருக்கிறபடி நியாயமாக பார்த்தால் மௌத்தான உடனே அடக்கிவிட்டு பிறகு யாருக்கு தகவல் கொடுக்கணுமோ கொடுக்கலாம். அவங்க வந்து விசாரிக்கட்டும். மௌத்து விசாரிக்கிறது 3 நாள் வரைக்கும் தாராளமா விசாரிக்கலாம் இருக்கு. தூரமா இருந்தால் அதுக்கு பிறகு கூட விசாரிக்கலாம். வரட்டும், மௌத்து விசாரிக்கட்டும், அதுல எல்லாம் தப்பில்லை. ஆனால் மையத்தை எதற்காக வைத்திருக்கணும், என்ன அவசியம்? சோதரர்களே, ஒரு விஷயம் நான் எங்களுடைய மாணவர்களிடத்திலே கூட கேட்டேன். எங்கேயாவது கேட்டு வந்து சொல்லுங்க, இல்ல கிதாபுல பார்த்து வந்து சொல்லுங்க. எல்லா காரியத்துக்கும் துஆ இருக்கிற சகோதரர்களே. ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்க, துஆ இல்லை. சாப்பிட ஆரம்பிக்கும் போது துஆ இருக்குது, இடையில துஆ இருக்குது, சாப்பாடு முடிச்சா துஆ இருக்குது. இதே போல பள்ளிவாசலுக்குள்ள போனா வலது கால வச்சு துஆ இருக்குது, வெளியே வரும்போது இடது கால வச்சு துஆ இருக்குது. கக்கூசுக்குள்ள போனா துஆ இருக்குது, வெளியே வந்தா துஆ இருக்குது, படுக்கும் போது துஆ இருக்குது, எழுந்திருக்கும் போது துஆ இருக்குது. எல்லா துஆவும் சொல்லல, ஏன்னா நேரம் குறிக்கணுங்கிறதுக்காக. ஒவ்வொரு காரியத்துக்கும் உடை உடுத்தினால் துஆ இருக்கு. ஆனா நான் ஓதலைங்கிறது வேற விஷயம். துஆ இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்பஸனி மா தஜம்மலு ஹதீஸிலே இருக்கிறது. எதை கொண்டு நான் இந்த உலகத்திலே அழகு பெறுவேனோ, இருந்து என்னுடைய உடலை மறைத்துக் கொள்ளுவேனோ, அப்படிப்பட்ட ஆடையை எனக்கு அணிவித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். துஆ இருக்கு. எல்லா காரியத்துக்கும் துஆ இருக்கு சகோதரர்களே. துஆ இல்லாத ஒரு காரியமே இல்லை. நான் கேட்டேன், மையத்தை பார்த்தா என்ன துஆ ஓதணும்? மையத்தை பார்க்க போறோமே, இங்க என்ன பேர் சொல்லுவாங்க தெரியல. எங்க ஊர்ல தீதார் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஜனாதா பாக்குறது. பார்த்தா என்ன ஓதணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அறையிலே வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அது அவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கிருந்து
ஏறக்குறைய 3 மைல் தூரம் உள்ள சனஹ் என்ற இடத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு விஷயம் தெரிந்தவுடனே வேகமாக வருகிறார்கள். வந்து உள்ளே அந்த அறைக்குள்ளே நுழைந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே மூடி இருக்கிற துணியை எடுத்துவிட்டு அவர்களுடைய நெற்றியிலே முத்தம் கொடுத்தார்கள். முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், வா ஹபீபா வா ஹலீலா திமுத ஹய்யம் வ மையத்தன். நீண்ட வாக்கியம் இருக்கிறது. என்னுடைய அருமைக்குரிய பாசத்திற்குரிய சகோதரர்களுக்கு வந்துவிட்ட நிலையே என்று சொல்லிவிட்டு, தாங்கள் ஹயாத்தாக இருந்தாலும் மனமிக்கவர்களாகத்தான் இருந்தீர்கள், இறந்து விட்டாலும் மனமிக்கவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். இது சொன்னார்கள். ஆனால் இப்படி சொல்ல வேண்டும், இது சுன்னத் என்று கிடையாது. இது ஹஜ்ரத் அபூபக்கர் தாங்களாக சொன்னார்கள், அவ்வளவுதான். எல்லோரும் இப்படி சொல்ல வேண்டும், எல்லாரும் மௌத்தான பிறகும் சுத்தமாக இருக்கிறார்கள் என்பது கிடையாது. ஏதாவது துஆ இருக்கிறதா என்று நானும் கேட்டு கேட்டு பார்த்து விட்டேன். துஆ இல்லை. இப்ப நான் கேட்டேன், ஏன் இதுக்கு மட்டும் துஆ இல்லை? எல்லா இடத்திலும் துஆ இருக்கும் போது அவர்களே எல்லா இடத்துக்கும் துஆ இருக்கு. நீங்க கவனிச்சு பார்த்தா, அதாவது எந்த இடத்துல நம்ம கக்கூசு அதுக்கு உள்ள போனா துஆ இருக்கு, வெளியே வந்தா துஆ இருக்கு. கணவன் மனைவிக்கும் துஆ இருக்கு. ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் துஆ இல்லை என்று கேட்டேன். ஒருத்தரும் பதில் சொல்லல இது வரைக்கும். ஆனா நான் ஒரு பதில் அதுக்கு சொல்றேன், மையத்தை போய் பார்க்கணும் என்பதே இல்லை, ஆகையால் அதுக்கு துஆ இல்லை. மையத்தை பார்க்க வேண்டும் என்று இருந்தா தானே போய் பார்க்கும்போது துஆ ஓதணும். மையத்தை பார்க்கிறது சுன்னத்தும் இல்லை, முஸ்தஹபும் இல்லை. மையத்தை போய் பார்க்கிறதுங்கிறது ஒரு காரியம் இல்லை. இத்திபாவுல் ஜனாயிஸ் சுன்னத். ஒரு மையத்து போய் கொண்டிருக்கிறது சொன்னா அதுக்கு பின்னாலே போகணும். மையத்தை பார்த்து நம்ம எனக்கு வேலை இருக்குன்னு போறது அவ்வளவு முறை இல்ல, சுன்னத்து. ஜனாதா தொழுகிறது சுன்னத்து. கபர்ல அடக்கிற வரைக்கும் உடன் இருப்பது சுன்னத்து. இதெல்லாம் இருக்கு. இத்திபால் ஜனாயிஸ் சுன்னத். ஆனால் நதுருல் மையித் அந்நதுரு இலல் மையித் அல் மஜீஊலின் நதுரு இலல் மையித் என்கிறதாவது வர்றது மையத்தை பார்க்கிறதுக்கு, இதெல்லாம் சுன்னத்து கிடையாதுங்கிறேன் நான். அதனாலதான் அதுக்கு துஆவும் இல்லை. ஆனா நம்ம ஊர்ல பழக்கம், அவ்வளவு பேர் வந்து பார்க்கணும். இருக்கிறவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அதற்காக மையத்தை வைத்திருப்பது இருக்கிறதே, ஒன்று இந்த உடல் இந்த உலகத்திலே ஹயாத்தோட இருக்கணும். அப்படியானா சரி, இல்லையானா கபருக்கு போயிடணும். ரெண்டுக்கு இடையில இருக்கிற நிலை இருக்கிறதே, அது இந்த மௌத்தா போனவருக்கு மிகப்பெரிய வேதனை. அது நமக்கு எப்படி தெரியும்? மௌத்தானவரை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறோம், 12 மணி நேரமோ 18 மணி நேரமோ வீட்டுல வச்சிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த உயிர் தனியாக இந்த உடல் தனியாக இருக்கும் பொழுது இந்த உடலுக்கு மிகப்பெரிய வேதனை ஏற்படுகிறது. அதனாலதான் சீக்கிரம் அடக்கணும். ஆக 3 காரியத்தை சீக்கிரம் செய்ய சொன்னார்கள். இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்ல தெரிந்தவர்கள், இதை புரிந்தவர்கள், இதை அறிகிறவர்கள் இந்த உலகத்திலே யாராவது இருக்கிறார்களா, அல்லது இருந்தார்களா, அல்லது இருப்பார்களா? நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் மட்டும்தான் பார்த்து வந்தார்கள் சொர்க்க நரகத்தை, அல்லாஹ்வை, அங்கே நடக்கிற சுகத்தை, அங்கே நடக்கிற வேதனையை அத்தனையும் பார்த்து வந்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் முடிவு செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும். இந்த இடத்திலே ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது, அதையும் சொல்லி விடுகிறேன். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியினுடைய வீட்டுக்கு போனார்கள். ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா என்று நினைக்கிறேன். மிஷ்கா ஷரீஃபிலும் இந்த ரிவாயத் இருக்கிறது. அந்த சஹாபி பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க வீட்டுக்கு போனாங்க. போனால் அங்கே ஒரு சட்டியிலே ஏதோ சமையல் செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாஃபில் கிதர், சட்டியிலே என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்ப அந்த சஹாபி பதில் சொன்னார்கள், ஷாத்துன் உஹுதியத் லனா, ஒரு ஆடு ஹதியா அன்பளிப்பாக வந்துச்சு, அந்த ஆடு வெந்து கொண்டிருக்கிறது. ஆடு அன்பளிப்பாக வந்தது, அது வெந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்டு அந்த காலத்தில் எப்படி சாதாரணமா கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும், இப்பவும் கூட சில கிராமங்கள்ல பழக்கம் இருக்கு, விருந்தாளி வந்துட்டா ஒரு கோழி அறுத்து, வீட்டிலேயே கோழி இருக்கும், கோழி அறுத்து சமையல் செய்யறது கிராமங்கள்ல இப்பவும் பழக்கம் இருக்கு. ஆனா நகரங்கள்ல மாறி போச்சு. எப்படி ஆட்டு இறைச்சி கடை இருக்கோ அது போல கோழி இறைச்சி கடை வந்துருச்சு. அங்கே போய் 100 கிராம் வாங்கிட்டு வர்றாங்க, 200 கிராம் வாங்கிட்டு வர்றாங்க. இல்லையானா கிராமங்கள்ல முழு கோழி தான் இருக்கும், அந்த முழு கோழி வீட்டிலேயே அறுத்து உரிச்சு அது சமையல் செய்வாங்க. அதே போல அந்த காலத்தில் ஒரு ஆட்டையும் உரிச்சு சமையல் செய்யற பழக்கம் வீட்டிலேயே எல்லாம் செய்வார்கள். ஆடு வெந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டினுடைய முன்கால் இருக்கிற முன்சப்பை, அந்த முன்சப்பை பிரியமாக சாப்பிடுவார்கள். ஏனென்றால் சீக்கிரமாக சாப்பிட முடியும் என்பதுடனே அது ருசியாகவும் இருக்கும். அத்துடனே சீக்கிரமாக சாப்பிடவும் முடியும், மெதுவாக இருக்கிற காரணத்தினாலே, மிருதுவாக இருக்கிற காரணத்தினால. இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், ருசியா சாப்பிடுறதுல தப்பில்லை. ஆனா அல்லாஹ் மறந்துட்டு ருசியா சாப்பிடக்கூடாது, ஹராமல ருசி சேரக்கூடாது.
ஹலாலா இருக்கட்டும், பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி தாராளமா ருசியான சாப்பாடு சாப்பிடலாம், தப்பில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முன்சப்பை கொண்டு வாருங்கள். ஈத்தினி திரான், ஒரு முன்சப்பை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த பெரிய சட்டியில போய் தேடி ஒரு முன்சப்பை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க ஒரு முன்சப்பை. பிறகு சொன்னாங்க ஈத்தினி திரான் ஆகர், இன்னொரு முன்சப்பை கொண்டு வாங்க. இப்ப கேட்டு வாங்கி சாப்பிடலாமா யார் வீட்லயாவது? சிலர் இடத்துல கேட்டு வாங்கி சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க, அப்படிப்பட்ட இடத்துல கேட்டு வாங்கலாம். யார் சந்தோஷப்பட மாட்டாங்களோ அவங்ககிட்ட கேட்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க, வந்து டீ கொடுங்கன்னு கேட்டு, டீ தண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க, அப்படியே சந்தோஷம். சில பேருக்கு அப்படி. அதனால நாம எல்லாத்தையும் கேட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சுக்க கூடாது. சந்தோஷப்படாதவங்கிட்ட போல இவர் சந்தோஷப்படுவான்னு நினைச்சு கேட்டுற கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ரெண்டு முன்சப்பை சாப்பிட்டு விட்டார்கள். பிறகு சொன்னாங்க ஈத்தினி திரானாக. தாய்மார்களை கவனமா கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னொரு முன்சப்பை கொண்டு வாங்க. முதல்ல சொல்லிட்டாங்க ஒரு ஆடு வேகுது. ஒரு ஆட்டுக்கு எத்தனை முன்கால் இருக்கு, எத்தனை முன்சப்பை இருக்கும்? இந்த சஹாபி மெதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னமா லிஷாத்தி தரானி, நாயகமே ஆட்டுக்கு 2 முன்சப்பை தானே இருக்கு, 2 சாப்பிட்டீங்களா, 3வது கேட்கறீங்களே? இன்னமா லிஷாத்தி தரானி, நாயகமே ஆட்டுக்கு 2 முன்சப்பை தானே இருக்கும், நாங்க 2 சாப்பிட்டீங்களா, 3வது கேட்கறீங்களே? ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா? லவ் அன்னக நாவல்தனி ذراம் ஃபذراம் மா நாவல்தனி அவ் கமா கால். மிஷ்காத்துல இருக்கு வாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பதில் சொன்னார்கள் அந்த சஹாபியிடத்திலே, நான் கேட்டதற்கிணங்க, நான் கேட்கிற வரை நீங்கள் முன்சப்பை கொண்டு வந்து கொண்டிருந்தால் அது கிடைத்துக் கொண்டே இருந்திருக்கும் என்று சொன்னார். நான் 3வது கேட்டா நீங்க 3வது தேர்னா கிடைக்கும், 4வது தேர்னா 4வது தேர்னா கிடைக்கும், 5வது கேட்டா 5வது தேர்னா கிடைக்கும். லவ் நாவல்தனி லராவல்தனி ذراம் ஃபذراம் மா நாவல்தனி, நீங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிற வரை அது கிடைத்துக் கொண்டிருக்கும். சகோதரர்களே, சொல்லுவது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். எனவே உலக ரீதியான காரியத்திலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னால் அதை செய்தால் அது நடக்கும் என்று இருக்கும்போது ஆகிரத்துடைய காரியங்களை, சொர்க்க நரக சம்பந்தப்பட்ட காரியங்களை, மறுமை சம்பந்தப்பட்ட காரியங்களை, அதே போல மறுமைக்கு உதவக்கூடிய உலக ரீதியான காரியங்களிலே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதற்கு மாற்றமாக ஒரு முஸ்லிம் நடக்க முடியுமா? அப்படி நடந்தால் அவர் முஸ்லிமாக இருக்க முடியுமா? ஒரு முஸ்லிம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு அதற்கு மாற்றமாக நடக்க மாட்டார். அவர் நடந்தால் பிறகு முஸ்லிமாக இருக்க மாட்டார். அதிலே தலையான காரியம் தான் இந்த தொழுகை. ஒரு முஸ்லிமுக்கு எப்பொழுது இதிலிருந்து விடுதலை இருக்கிற சகோதரர்களே? ஏதாவது ஒரு நேரம் இருக்கிறதா தொழுகாமல் இருக்கலாம் என்று? ஏன் தொழுகாமல் தானே இருக்க முடியுது என்று சொல்லக்கூடாது. தொழுகாமல் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நேரம் காட்டுங்கள், முஸ்லிமுக்கு இந்த நேரத்திலே தொழுக வேண்டிய அவசியம் இல்லை என்று. அவருக்கு பைத்தியம் பிடித்திருந்தால் தொழுக வேண்டியதில்லை, அல்லது அவருக்கு இப்படி ஒரு மயக்கம் ஏற்பட்டு விட்டது, ஏதாவது காரணத்தினாலே அவர் மயங்கி விழுந்து விட்டார், உணர்வே இல்லை, எந்த உணர்வும் இல்லை என்றால் தொழுக வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களாக இருந்தால் சில காலங்கள் அவர்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கிற காலத்திலே அவர்கள் தொழுக வேண்டியதில்லை. வேறு எந்த காலத்திலும் தொழுகையை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தரவே இல்லை. எந்த நிலையிலும் தொழுகை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தரவே இல்லை. நான் சொன்னேன், அப்படி தொழுக வேண்டும் 5 நேரத்திலே. அந்த தொழுகையிலே எப்படி அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமோ, எத்தனை ரக்காத்து தொழுக சொன்னாலும் அத்தனை ரக்காத்து தான். என்ன ஓத வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் ஓத வேண்டும். என்ன ஓத வேண்டுமோ அதைத்தான் ஓத வேண்டும். சரி, தொழுகையிலே நிற்பது காபத்துல்லாவை நோக்கித்தான் நிற்க வேண்டும். எனக்கு அப்படி நோக்கி நிற்கிறது இடைஞ்சலா இருக்கு, ஆகினால் வேற திசையில நின்றுக்கிறேன்னு சொல்ல முடியாது. சரி, முன் சுன்னத்து பின் சுன்னத், அதற்கு என்ன அளவோ அதுதான், எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. பார்வையையும் இந்த இடத்தில் தான் வைத்திருக்க வேண்டும் என்ற அளவிற்கு நாக்கிற்கும் கட்டுப்பாடு, கையுக்கும் கட்டுப்பாடு, கை இப்படி கட்டி இருக்க வேண்டும். ருக்குவிலே போனால் கை இப்படி வைத்திருக்க வேண்டும், சஜ்தாவிலே போனால் கை இப்படி வைக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் எப்படி சஜ்தா செய்ய வேண்டும், பெண்களாக இருந்தால் எப்படி சஜ்தா செய்ய வேண்டும். தாய்மார்களை பெண்களாக இருந்தால் அவர்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும், தொழுகையிலே கூட அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும்.
எந்த அளவு அடக்கம் என்று சொன்னால் சஜிதாவிலே இருக்கும் பொழுது ஆண்கள் தங்களுடைய பின்பாகத்தை உயர்த்தி சஜிதா செய்வார்கள், பெண்கள் தங்களுடைய பின்பாகத்தை அடக்கி வைத்து சஜிதா செய்ய வேண்டும். பூமியோடு ஒட்டிய இடையிலே தனியாக தொழுகிறார்கள், வீட்டுக்குள்ளே தொழுகிறார்கள், யாரும் பார்க்காத இடத்திலே தொழுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸிலே இருக்கிறது, கைரு மசாஜிதின் நிசாயை தாறு புயூத்திகின்ற, பெண்களுக்கு தொழுகிற இடத்திலே நல்ல இடம் எது தெரியுமா? உள் வீடு என்று வந்திருக்கிறது. பெண்கள் தொழுகும் போது கூட வெளி முற்றத்திலே தொழுகாமல், வெளி வீட்டிலே தொழுகாமல், உள்ளே இருக்கிற அறைக்குள்ளே தொழுங்கள் என்று வந்திருக்கிறது. ஆனால் பெண்கள் வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன செய்வது? தொழுகும் போது கூட தாய்மார்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார். தொழுகையில கை உயர்த்தும் போது கூட கையை மேலே உயர்த்த வேண்டாம், கொஞ்சம் குறைவாகவே உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் எல்லா நிலைகளையும் கவனித்து பார்த்தால் அதிலே கூட பெண்கள் உள் வீட்டுக்குள்ளே அடக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பொழுது தொழுகாத நிலையிலே வீதியிலே சுற்றிக் கொண்டிருந்தால் அதற்கு என்ன செய்வது? அது நம்முடைய சமுதாயத்தினுடைய தலையெழுத்து என்று சொல்லுவதை தவிர வேறு வழி இல்லை. உலகம் கெட்டதற்கு முதல் காரணமே பெண்களுக்குரிய அந்தஸ்தையே கொடுக்கவில்லை. பெண்களும் ஆண்கள் போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதிலும் சாதாரணமாக பேசப்படுவதை கேட்கலாம். சம உரிமை, பெண்களுக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும், சம லாபத்திலே சமபங்கு கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஒரு குடும்பம் நடத்துகிறோம், ஒரு ஆண் என்ன அனுபவிக்கிறாரோ அது பெண்ணும் அனுபவிக்க வேண்டும். ஆண் உயர்ந்ததாக அனுபவித்துக் கொள்வது, பெண்ணை மட்டரகமான வஸ்துக்களை பெண்களுக்கு கொடுப்பதை மார்க்கம் எந்த காலத்திலும் அனுமதிக்கவில்லை. ஒரு மனைவியை சந்தோஷமாக ஆக்கி வைக்காதவரை இவர் நல்லவராக இருப்பதில்லை. அல்லாஹ் இவரை பொருந்திக் கொள்வதில்லை. சகோதரர்கள், மனைவியை சந்தோஷமாக வைக்க வேண்டும். இதே போல மனைவி கணவருடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும். இப்படி இருவரும் ஒருவர் அனுசரித்து நடக்க வேண்டும். சம லாபத்திலே சமபங்கு, ஆனால் வேலையிலும் சமபங்கு என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஆண்களுக்குரிய வேலையே தனி, பெண்களுக்குரிய வேலையே தனி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சிறிய சிறிய வார்த்தைகளிலே இதுவெல்லாம் கிடைக்கிறது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அவர்களை நிக்கா செய்து கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அலிக்கு நிக்கா செய்து கொடுத்த பிறகு தங்களுடைய மகளை தாங்களே அழைத்துக் கொண்டு போய் மருமகனுடைய வீட்டிலே விட்டுவிட்டார்கள். விட்டு உள்ளே போய் சில விஷயங்கள் சொன்னார்கள். மருமகனையும் மகளையும் வைத்து சில விஷயங்கள் சொன்னார்கள். அதிலே ஒரு விஷயம் சொன்னார்கள். அதில் தலையிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் வெளி வேலை பார்த்துக் கொள்ளுங்கள். மகளான பாத்திமா இடத்திலே சொன்னார்கள், நீங்கள் உள் வேலை பார்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கும் நியதி, என்றைக்கும் நியதி. அறிவுள்ளவர்கள் தங்களுடைய உண்மையான அறிவை கொண்டு யோசித்தால் என்றைக்கும் நடக்க வேண்டிய காரியம் இதுதான். ஆண்களைப் போல பெண்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுவது இருக்கிறதே, இது உண்மையிலே அறிவுக்கு புறம்பானது, புத்திக்கு புறம்பானது, நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது, செயலுக்கு ஒத்து வராதது. அதன் காரணமாக எத்தனையோ வகையான பாவங்களும், எத்தனையோ வகையான குற்றங்களும், எத்தனையோ வகையான பாதகமான காரியங்கள் உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இதுவெல்லாம் பெண்களை வீதியிலே உழவிட்ட காரணத்தினால்தான். யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. ஒரு காலத்திலே உலகம் உணரத்தான் போகிறது. அதிலும் மேலை நாடுகளிலே போய் பார்த்தால் எல்லா வகையிலும் ஆண்கள், அதாவது பெண்கள் ஆண்களைப் போல ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நடப்பது என்ன தெரியுமா சகோதரர்களே? ஆண்கள் பெண்களைப் போல ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் ஆண்களைப் போல ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நடப்பது என்ன தெரியுமா? ஆண்கள் பெண்களைப் போல கோழைகளாக, பயந்தவர்களாக, எல்லா வகையிலும் இவர்களுக்கு ஆண்களுக்கு பெண்மை வந்து விடுகிறது. பெண்களுக்கு ஆண்மை எந்த காலத்தில் வராது, ஆண்களுக்கு பெண்மை வந்து விடுகிறது. எனவே மேலை நாடுகளிலே போய் பார்த்தால் நன்றாக தெரியும் எவ்வளவு குழப்பத்தில் அவர்கள் ஆழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண் பெண் திருமணம், கல்யாணம், உறவு இவைகள் எல்லாம் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு நியதி இருக்கிறது, அதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது, அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. நாம் என்ன மிருகமா? நாம் என்ன பிராணிகளா? நாம் என்ன ஐந்தறிவுள்ள ஜீவன்களா? அல்லாஹ் அறிவு தரவில்லையா? அல்லாஹ் பகுத்தறிவு தரவில்லையா? ஆடு மாடு இருக்கிறது, அது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். அதற்கு ஒரு பிரச்சனையே இல்லை, அல்லாஹ் பிரச்சனையை வைக்கவில்லை. பறவைகள் இருக்கிறது, எதுடன் எது வேண்டுமானாலும் சேரலாம், அதற்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் நமக்கு சகோதரர்களே, அப்படியானால் நாம் உடை உடுத்திக் கொள்கிறோம். உலகத்திலே எந்த மிருகமாவது உடை உடுத்திக் கொள்கிறதா? அல்லது நாம் சமைத்துத்தான் சாப்பிடுகிறோம். உலகத்திலே எந்த மிருகத்திற்காவது சமைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்று இருக்கிறதா? அப்படி எதற்கும் இல்லையே. கோழி, சாதாரணமாக நம்முடைய வீட்டிலே இருக்கிற கோழிக்கு அரிசியை போடுகிறார்கள், தவிட்டை போடுகிறார்கள், அது சாப்பிட்டு விடுகிறது. அது சாப்பிட்ட பிறகு அது ஜீரணமாகி விடுகிறது. சரி, நமக்கு சாப்பாட்டிலே கொஞ்சம் வேகாம அந்த நுனியில மட்டும் அரிசி இருந்துருச்சு. சோறு சமையல் செய்யும் போது முக்காலம், அதாவது 99% வெந்துருச்சு, ஒரே ஒரு % வேகலை.
சாப்பிடும் போது லேசா அரிசி படுது, அப்ப என்ன சொல்லுவாங்க? அதற்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நறுக்கரிசின்னு சொல்றது. அதாவது வாயில வரும்போது நறுக்குன்னு படுதான், அதனால அதுக்கு நறுக்கரிசி என்று சொல்லுவார். இந்த அரிசி இருந்தால் கூட சாப்பிட்ட பிறகு அவர்களுக்கு வயிற்றோட்டம் ஆகி விடுகிறது, வயிற்றால் போக ஆரம்பித்து விடுகிறது, வயிறு கெட்டு போய் விடுகிறது. அவர் எப்ப பார்த்தாலும் லெட்டின் போய்கிட்டு இருப்பார், கக்கூசுக்கு போய்கிட்டு இருப்பார். என்னங்கன்னு சொன்னா மத்தியானம் சாப்பிட்டா கொஞ்சம் அரிசி இருந்துச்சு, அதனாலே. கோழி வெறும் அரிசியா சாப்பிடுறது அதுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லையே. நமக்கு கொஞ்சம் அரிசி இருந்தாலும் வயிறு கெட்டு போயிருது. சரி, மாடு வைக்கப்பிள்ளை திங்கிறது, அது மாதிரி நம்ம வைக்கப்பிள்ளை திங்க முடியுமா? என்ன என்ன ஆகும்? வயிறு கெட்டு போய்விடும், ஜீரணமாகாது. எல்லா மிருகங்களும் என்ன செய்கிறது அது போல நாம் செய்ய முடியுமா? நாம் என்ன மிருகமா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு அறிவை தந்திருக்கிறான். எதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி ஆண் பெண் இருக்க வேண்டும், அத்தனைக்கும் முறைகளும் வழிகளும் அமைப்பையும் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். அது பிரகாரம் இருக்க வேண்டும். பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் வீட்டுக்கு பெண்களுடைய முன்னேற்றம் வீதியிலே வருவதிலே இல்லை சகோதரர்களே. பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கிறது சொல்லுகிறார்கள். பெண்களும் முன்னேற வேண்டும், முன்னேறட்டும், அறிவிலே முன்னேறட்டும், கல்வியிலே முன்னேறட்டும், குடும்பம் நடத்துவதிலே முன்னேறட்டும், எல்லா வகையிலும் முன்னேறட்டும். ஆனால் அதற்காக ஆண் பெண்களுடைய அசிங்கங்களை வெளியே காண்பிப்பதற்கு பெயர் முன்னேற்றமா? அதற்கு பெயர் அழகா? அப்படி அதை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு பெயர் விவேகமா? பெண்ணை வீதியிலே விட்டுவிட்டு அவர்கள் எல்லாம் நடக்க, அவர்கள் ஆடை குறைப்பை எல்லாம் பின்னாலே நின்று ஆண்கள் பார்த்துக் கொண்டிருப்பது, இதற்கு பெயர் விவேகமா? அவர்கள் இது மிருகத்தன்மை. இது எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் தொழுதால் கூட அடக்க ஒடுக்கமாக தொழ வேண்டும். அவர்களுடைய முகம், அவர்களுடைய கை, அவர்களுடைய காலை தவிர வேறு எந்த பாகம் வெளியே தெரியக்கூடாது. தொழுகும் போது கூட அப்படி இருக்கும் பொழுது, தொழுகாத நிலையிலே மற்ற காலங்களிலே அவர்கள் வெளியே வருவது இருக்கிறதே, அது முற்றிலும் மார்க்கத்திற்கு புறம்பானது, முற்றிலும் மார்க்கத்திற்கு புறம்பானது, முற்றிலும் மார்க்கத்திற்கு புறம்பானது. இந்த காலத்தில் அதெல்லாம் முடியுமா? நிச்சயமாக எந்த காலத்திலும் முடியும். இந்த மார்க்கம் இருக்கிறதே, அது எந்த காலத்திற்கும் எல்லோருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை சரியாக ஆக்குவதற்குரிய மார்க்கமே தவிர யாரையும் சிரமப்படுத்துவதற்கோ, யாரையும் சிக்கலிலே ஆக்குவதற்கோ, யாருக்கும் தொல்லை கொடுப்பதற்குள்ள மார்க்கம் இல்லை. மனிதர்கள் நிம்மதியாக வாழ்வதற்குரிய வழிக்கு பெயர்தான் இஸ்லாம். யாரையும் துன்பப்படுத்துவதற்கு பெயர் இஸ்லாம் அல்ல. எனவே அவர்களுடைய முன்னேற்றம் என்று நீங்கள் வேண்டுமானால் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வீதியிலே வருவதை, அவர்களுடைய உடலையும் அவர்களுடைய அழகுகளையும் வெளியே காட்டித் தருவதற்குத்தான் பெயர் நாகரிகம் என்று நீங்கள் வேண்டுமானால் பெயர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அழகு என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, விவேகம் என்றால் என்ன, முன்னேற்றம் என்றால் என்ன என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகரன ஃபீ புயூத்திகுன்ன, குர்ஆனிலே அழுத்தமான வார்த்தை பெண்களை பார்த்து, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளையே பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், கரன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களே உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் இருங்கள். அவர்களுக்கே அந்த சட்டம் என்று சொன்னால் தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு இருக்கிற நமக்கு என்ன சட்டம்? அவர்கள் பரிசுத்தமானவர்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய்மார்கள், அவர்களுக்கே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதீர்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ் அவருடைய மனைவி, எவ்வளவு தூய்மையானவர்கள். அவர்கள் பாவம் செய்வதை பற்றி நினைப்பார்களா? நினைக்க முடியுமா? அப்படிப்பட்டவர்களா அவர்கள் ரசூலுடைய மனைவியார்கள்? இல்லையே. அப்படி இருக்க அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிற காலத்திலே முகத்திலே துணிபடக்கூடாது. முகத்திலே எஹ்ராம் கட்டி இருக்கும் போது, ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டி இருக்கும் போது பெண்களை பொறுத்தவரை முகத்திலே துணிபடக்கூடாது. இது சட்டம். அதற்கு ஆயிஷா சொல்லுகிறார்கள், நாங்கள் எஹ்ராம் கட்டி இருக்கிற நிலையிலே அந்நிய ஆண்கள் வந்தால் விசிறி போன்ற ஒன்றை வைத்து முகத்தை மறைத்துக் கொள்வோம், அவர்கள் பார்க்காமல் இருப்பதற்காக. அவர்கள் போன பிறகு எடுத்துக் கொள்வோம். முகத்திலே துணிதானே படக்கூடாது. முகத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக்கி வைத்து, தள்ளி வைத்து, விசிறி போன்ற ஒன்றை வைத்து முகத்தை அவர்கள் பார்க்காமல் மறைத்துக் கொள்வோம் என்று அதற்கு ஆயிஷா சொல்லுகிறார்கள். அந்நிய ஆண்கள் தாய்மார்களை உங்களை பார்க்க கூடாது, பார்க்க நீங்கள் அனுமதிக்க கூடாது. அவர்கள் பார்த்தால் உங்களுக்கு ரோஷம் வர வேண்டும். அதற்கு பெயர் தான் ஈமான், அதற்கு பெயர் தான் இஸ்லாம். என்னை இன்னொரு ஆண் பார்ப்பதா? என்னுடைய அழகை இன்னொரு ஆண் பார்ப்பதா? என்னுடைய உருவத்தை இன்னொரு ஆண் பார்ப்பதா? சோதரர்கள், உருவத்தை கூட பார்க்க கூடாது. உருவம் மெல்லியதா, சதை பிடிப்பானதா,
அவர்கள் உள்ளியானவர்களா சதையானவர்களா இது கூட வெளியே செய்யக்கூடாது. வெளியே போக வேண்டிய அவசியம் நிர்பந்தம் ஏற்பட்டால் இப்படிப்பட்ட நிலையிலே போக வேண்டும். யாருக்கும் உருவம் கூட தெரியக்கூடாது. உடல் எப்படி தெரியலாம், உடலுடைய நிலம் எப்படி தெரியலாம், உடலுடைய அழகு எப்படி தெரியலாம், மார்க்கம் எங்க அனுமதிக்கிறது? சோதரர்களே, நமக்கு மார்க்கத்தை பற்றி, அதனுடைய நடைமுறைகளை பற்றி, அதனுடைய விதிமுறைகளை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. மார்க்கத்தை நாம் ஒரு பரக்கத்துக்காக்கி வைத்திருக்கிறோம். சோதரர்களே, அநேகமாக நாம் பார்க்கிறோம் மார்க்கத்தை ஒரு பரக்கத்துக்கு என்று வைத்திருக்கிறோம். எனவே தேவைப்படும் போது பரக்கத்துக்கு வேணும்னா குர்ஆன் ஷரீஃப் எடுத்து வச்சுக்குவோம். எங்க ஊர்ல எல்லாம் பார்த்திருக்கிற சில ஊர்ல பெண்களை அனுப்பும் போது மணப்பெண்ணை அனுப்புறாங்க பாருங்க. அப்ப அனுப்பும் போது எல்லா சாமான்களும் வச்சிருப்பாங்க. அதுல முதலாவது எடுத்து வைப்பாங்க குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் ஷரீஃப வச்சிட்டு தான் அதுக்கு பின்னால கேமரா இருக்கும், அது இருக்கு அதெல்லாம் அது ஹராமானதெல்லாம் பின்னால. முதல்ல பரக்கத்துக்கு குர்ஆன் எடுத்து வச்சிருக்கு. குர்ஆன் பரக்கத்துக்குள்ள ஒரு காரியமாக்கிட்டோம். என்னவாது வேணுமானா குர்ஆனை கண்ணுல ஒட்டி வாயில ஒட்டி மேல தூக்கி வச்சிருவோம். அது மீறியானா ஏதாவது விசேஷ காலம் வந்தா குர்ஆன் ஷரீஃப் எடுத்து ஓதுவாங்க. அப்படியே ஓதினால் கூட அந்த குர்ஆனிலே என்ன அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்? குர்ஆனை பரக்கத்துக்குள்ள ஒரு கிதாபாக அல்லாஹ் தரல. குர்ஆனை வாழ்க்கையினுடைய விதிமுறைகளை சொல்லக்கூடிய ஏடாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை பார்த்து பார்த்து நடக்க வேண்டும். ஹுதல்லின் நாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டுவதாக குர்ஆனை தந்திருக்கிறான். எனவே குர்ஆனை பார்த்து அது வெறும் குர்ஆன் மட்டும் இல்ல, மார்க்கமும் அப்படித்தான். மார்க்கத்தினுடைய எல்லா காரியத்தையும் அது ஒரு சடங்காக்கிட்டோம். மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, நிக்காஹிலே, மௌத்திலே, அதுல இதுல இனி ஆயிரம் காரியம் இருக்கு. ஒவ்வொரு காரியத்திலையும் மார்க்கம் இருக்கும். அந்த மார்க்கத்துக்குன்னு கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறோம். அந்த கொஞ்சம் பேரை கொண்டு அந்த மார்க்கத்து காரியத்தை நிறைவேற்றிட்டு, நான் விரிவா சொல்ல விரும்பல, கொஞ்சம் பேரை கொண்டு அந்த மார்க்கத்து காரியத்தை நிறைவேற்றிட்டு அதுக்கு பின்னால் உள்ள காரியம் எல்லாம் நம்ம இஷ்டம் போல செய்துப்போம். இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. சொல்லிடுவோம் அல்லாஹ் ரசூல் இங்க வராதீங்க. அல்லாஹ் ரசூலை தவிர அத்தனை அங்க இருக்கும். அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு மட்டும் அங்கே மதித்து நடக்கப்பட மாட்டாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் திருமணத்திற்கு அழைத்திருப்போம், ஆனால் அல்லாஹ் ரசூலை அழைத்திருக்க மாட்டோம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடந்திருக்க மாட்டோம். அதனால அல்லாஹ் ரசூல் வர வேண்டியதில்லை. பாக்கியுள்ள அத்தனையும் அங்கே இருக்கும். பிறகு எப்படி சகோதரர்களே ரஹமத் இருக்கும், பிறகு எப்படி பரக்கத் இருக்கும், பிறகு எப்படி வாழ்க்கை புனிதமானதாக ஆகும். எனவே பெண்களை பொறுத்தவரை மிகவும் கவனித்து நடக்க வேண்டியது, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விற்கு பொருத்தமாக ஆக்குவதற்கு முதல் காரியமாக கவனிக்க வேண்டும் தங்களுடைய வீட்டுக்குள்ளே இருப்பது. இதே போல தங்களுடைய வீட்டாரையும், தங்களுடைய வீட்டில் இருக்கிற ஆண்களையும் அவர்கள் தீன்தாராக, தொழுகையாளிகளாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பெண்கள் விரும்பினால் நிச்சயமாக அவர்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய அல்லாஹு தஆலா சக்தியை, யுக்தியை, புத்தியை, குயுக்தியை அத்தனையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். அவர்கள் விரும்பினால், ஹதீஸில் வந்திருக்கிறது புகாரி ஷரீஃபின் ரிவாயத்திலே, நான் அதாவது அதில் வந்திருக்கிறது, மிகப்பெரிய வலுவான புத்தி உள்ள ஆணை கூட தடுமாறச் செய்துவிடக்கூடிய சக்தி பெண்களை விட வேறொன்றை பார்க்கவில்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆணை கூட தங்களுடைய வழியிலே இழுத்துச் செல்ல முடியும் பெண்களை. தாய்மார்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இவ்வளவு பெரிய சக்தியை தந்திருக்கிறான். உங்களுடைய வீட்டாரை நீங்கள் தொழுகக்கூடியவர்களாக ஆக்குங்கள், மார்க்கத்தின்படி நடக்கிறவர்களாக ஆக்குங்கள், மார்க்கத்திற்கு முரண் செய்யாதவர்களாக ஆக்குங்கள். இதே போல உங்களுடைய மக்களை அல்லாஹ்விற்கு பொருத்தமானவர்களாக ஆக்குங்கள். நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை நரகத்திற்காக அனுப்பப் போகிறீர்கள். நீங்கள் இவ்வளவு பக்குவமாக வளர்த்து அவர்களை இறுதியிலே நரகத்திற்காக கொண்டு செல்லப் போகிறீர்கள். எனவே உங்களுடைய குழந்தைகள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் பிறந்தது முதலே அந்த குழந்தைகளை மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக ஆக்குங்கள். அதனால்தான் ஹதீஸிலே வருகிறது, உங்களுடைய குழந்தைகளை 7 வயது ஆகும் போதே தொழுகச் சொல்லுங்கள். தாய்மார்களே, உங்களுடைய கையில் தானே இருக்கிறது. நீங்கள் பார்த்த அந்த குழந்தைகளுக்கு சொல்லுவீர்களே, ஆனால் நீ தொழுதால் தான் உனக்கு சாப்பாடு, நீ தொழுதால் தான் உனக்கு இந்த இது கிடைக்கும், நீ தொழுதால் தான் உன்னை வீட்டிலே நன்றாக வைத்திருப்போம் என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் நிச்சயமா அந்த குழந்தை தொழுக ஆரம்பித்து விடுவார். இதே ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ற வேறுபாடு கூட கிடையாது. 7 வயதானால் எல்லா குழந்தையும் தொழுக வேண்டும். ஆனால் சாதாரணமாக பார்க்கிறோம், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளாவது எப்பொழுதாவது ஜுமாவிலே பள்ளிக்கு போய் தொழுகிறார்கள், விசேஷ காலங்களிலே பள்ளிக்கு போய் தொழுகிறார்கள். ஆனால் பெண் குழந்தைகளை பொறுத்தவரை அதிலும், அதாவது ஏதோ விசேஷ தொழுதால் உண்டு இல்லை என்று சொன்னால், சாதாரணமாக வீட்டிலே இருக்கிற பெண் குழந்தைகளை பாவம் புருஷ வீட்டுக்கு போற பிள்ளை, புருஷ வீட்டுக்கு போக போறவங்க, நான் சொல்லுவேன் எங்க வீடுகள் அப்படி சொன்னா, புருஷ வீட்டுக்கு போய் கஷ்டப்பட போற புள்ள, அதனால இங்க சுகமா இருக்கு. ஏன் நீங்க வாயால அப்படி சொல்றீங்க கஷ்டப்பட போகுதுன்னு? அங்க போய் சுகமா இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க, சுகமா இருக்கும். நீங்க நினைக்கும் போதே அங்க போய் கஷ்டப்படும் மாமியார் வீட்டுல அது கஷ்டப்படத்தான் போகும். பிறகு அப்படி ஏன் நினைக்கிறீர்கள்? அப்படி நினைக்காமல் குழந்தையை இங்கேயே பக்குவமாக வளர்த்தினால், அதை பேணுதலாக வளர்த்தினால், மார்க்கப்பட்டுள்ள குழந்தையாக வளர்த்தினால், அதிலும் குறிப்பாக 5 நேரத்தினுடைய தொழுகை குழந்தை தொழுதாக வேண்டும் என்று வீட்டிலே வையுங்கள்.
அப்பொழுதுதான் அந்த வீட்டிலே அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய சவரச்சனைகள் கிடைக்கும் என்று வையுங்கள். நிச்சயமாக குழந்தைகள் தொழுகும். அதிலும் குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகை. சகோதரர்களே, ஃபஜ்ர் தொழுகை என்பது இந்த காலத்திலே அபூர்வமாகத்தான் இருக்கும். சாதாரணமாக தொழுகிறவர்களிலே கூட பாதி பேர் என்ன செய்கிறார்களோ அல்லாவிற்குத்தான் வெடிக்கும். பிறகு பெண்களை பொறுத்தவரை ஃபஜ்ருக்கு எழுந்து அவர்கள் தொழுவது என்பது அது அசாத்தியமான காரியமாக ஆகிக்கொண்டிருக்கும். பிறகு எப்படி வீட்டிலே குழந்தைகள் எழுந்திருப்பார்கள்? பிறகு எப்படி வீட்டிலே குழந்தைகள் தொழுவார்கள்? அந்தந்த நேரத்தினுடைய தொழுகை அந்த நேரத்திலே தொழுக வேண்டும் என்று சொன்னால் ஃபஜ்ர் தொழுகை ஃபஜ்ரிலே தொழுக வேண்டும். அதிலும் சாதாரணமாக இந்த காலத்திலே பார்க்கிறோம், இரவு மிகுந்த நேரம் கழித்து படுக்கிறார்கள். சாதாரணமாவே 10 மணிக்கு மேலதான் படுக்கிறத பத்தி அநேகமான இடங்களிலே. பிறகு 11 மணி 12 மணிக்கு கூட படுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு பிந்தி படுக்கிறார்களோ அவ்வளவு பிந்தி எழுந்திருப்பார்கள். நமக்கு ஹதீஸிலே என்ன வந்திருக்கிறது? இஷா தொழுதற்கு பிறகு துனியாவுடைய விஷயம் பேசுவது சொல்ல போனால் ஹராம். அது இஷா தொழுத பிறகு சீக்கிரமாக படுக்க வேண்டும், சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும், தஹஜ்ஜுதில் எழுந்திருக்க வேண்டும் நியாயமாக. இல்லையானால் குறைந்தபட்சம் ஃபஜ்ருடைய வக்திலாவது எழுந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்திலே சாதாரணமா கேள்விப்படுவோம், நான் எந்திரிக்கிறது எத்தனை மணிங்க? 7:30 மணிக்கு மேலதான் எழுந்திருக்கிறத பத்தியே யோசிக்கிறது. சாதாரண 7:30 மணி 7 o'clock. அதனாலதான் அதுக்கு பேரே எப்படி வச்சிடும், 7 o'clock. அதுக்கு முந்தைய எழுந்திருக்கிறத பத்தி யோசிக்கவே முடியாது. இனி இது மாதிரி விசேஷமா கூட்டம் நடந்துச்சு, ராத்திரி 12 மணி ஆயிருச்சு, அப்படியெல்லாம் நடத்துறாங்க கூட்டம். 12 மணி 1 மணி 2 மணி வரைக்கும் கூட்டம் நடத்திட்டு, கூட்டம் நடத்தியவர்களை கூட, தொழுகையை பற்றி பேச வைத்தவர்களை கூட, இந்த சமயத்தில் சொல்ல போனா இந்த மாதிரி பேசினவரை கூட ஃபஜ்ர்ல பார்க்க முடியாது. என்ன பிரயோஜனம்? ஒரு ஃபஜ்ர் தவறிவிட்டால் ஹதீஸிலே வருகிறது, மன் ஃபாத்தத்துஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா உதிர அஹ்லுஹு வ மாலுஹு. யாருடைய ஒரு அஸருடைய தொழுகை தவறி போய் விடுமோ அவருடைய குடும்பமும் சொத்தும் அழிந்து போன மாதிரி. ஒரு அஸருடைய தொழுகை தவறி போயிட்டான். ஐமார்களே கவனியுங்கள், எவ்வளவு அழுத்தமாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஏன் அஸர சொன்னாங்க, தொஹர சொல்லல என்று சொன்னால், அரபு நாட்டில் அந்த காலத்திலே இப்பவும் கூட அப்படித்தான். அஸர் நேரம் தான் அவர்களுடைய வியாபாரம் மும்முரமாக இருக்கிற நேரம். அஸர் நேரத்தில் தான் வியாபாரம் அதிகமாக நடக்கிற நேரம். ஆகையினால வியாபாரத்தின் காரணத்தினால தொழுகையை விட்டு விடுவார்கள். அதனால அஸரை சொன்னார்கள். ஒரு அஸர் தவறிவிட்டால் அவர்களுடைய குடும்பமே தவறிய மாதிரி, அவர்களுடைய குடும்பம் அழிந்த மாதிரி, அவர்களுடைய சொத்து அழிந்த அன்னமா ஊத்திர அஹ்லுஹுவமாலும். யாரோ ஒருவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருகிறது. குழந்தைகள் மேலே இரக்கம் காட்டி அவர்களை, எப்படி பாவம் குழந்தை தூங்குது ஃபஜ்ரிலே, எப்படி குழந்தை எழுந்திருக்க சொல்றது, தூக்கம் கெட்டு போயிருமே என்று அவர்கள் மீது இரக்கம் காட்டுவது இருக்கிறதே, இது இரக்கமல்ல சோதர்களே. அது அவர்களுக்கு செய்கிற துன்பம், அவர்களுக்கு கொடுக்கிற தொல்லை. அவர்களை நாம் நரகவாதியாக ஆக்குகிறோம். ஃபஜ்ரிலே அவர்கள் எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறோம் என்று சொன்னால் அது இரக்கமல்ல. அது இரக்கமல்ல. இரக்கம் என்றால் எது? அவர்களுக்கு எது எல்லா காலத்திலும் நன்மையை தருமோ அதை செய்வதற்கு பெயர் தான் இரக்கம். எப்படி போல உதாரணமா, பையனுக்கு ஜுரம் வந்துருச்சு, 3 வயசு பையனுக்கு ஜுரம் வந்துருச்சு, டாக்டரிடம் அழைத்துக் கொண்டு போனோம். போகும்போதே பையன் டாக்டர்னா பயப்பான், ஊசி போடுவாங்க. பையன் பயக்கிறதுல பெரியவங்க கூட பயக்கிறாங்க ஊசி போடுறதுன்னா. ஊசி போடும்போது நமக்கெல்லாம் சின்ன பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்தாங்க, முகத்தை அப்படி திருப்பிக்கன்னு சொல்லி. டாக்டர் ஊசி போடும்போது இப்படி திருப்பி விட்டுருவாங்க, ஏன்னா அதை பார்க்க வேண்டாம். இப்போ டாக்டர் ஊசி போடும்போது பார்க்கறது இல்ல, கொஞ்சம் அப்படி லேசா திரும்பிக்கிறது. இப்போ ஏன்னா அப்போ பயந்த பயம் இருக்கிறதே இப்பொழுதும் தொடருகிறது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொன்னாங்க. அது மாதிரி குழந்தை ஊசிக்கு பயக்கிறான். சரி, பையனை கொண்டு போற டாக்டர், டாக்டர் ஊசி போடணும்னு சொல்றாரு. பையன் ஊசி போடுறதுக்கு முன்னாலேயே டாக்டர் ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பையன் கலர ஆரம்பித்து விடுகிறான். பையன் மேல நமக்கு ரொம்ப இரக்கம், ஆகையினாலே பையனுக்கு ஊசி போட வைக்கிறோம். பையன் வேண்டாங்கிறான், அழுகிறான், கத்துகிறான், துடிக்கிறான். ஆனாலும் அவன் கையையும் காலையும் பிடிச்சு அமர்த்திக்கிட்டு அவனுக்கு ஊசி போட வைக்கிறோம். ஏன் காரணம் என்ன? பையன் கஷ்டப்படுறான விட்டுருங்க. இல்லை, இப்பொழுது இது கஷ்டமாக இருந்தாலும் பின்னாலே இவனுக்கு சுகம் கிடைக்கும் என்ற காரணத்தினாலே அந்த கஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறோம் இல்லையா தாய்மார்களே? அதே போல இப்பொழுது சுபுகளை எழுந்திருப்பது கஷ்டமாக இருந்தாலும் பின்னாலே பையன் சுகமாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலும் கூட சுகம் கிடைக்கும். பிறகு மௌத்துக்கு பிறகு நிரந்தரமான முடிவில்லாத சுகம், காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பார்களே, அந்த சுகம் கிடைக்கும் என்பதற்காக இப்பொழுது கஷ்டப்பட்டாலும் குழந்தைகளை அவர்களை எழுந்திருக்க சொல்லி தொழுக சொல்ல வேண்டும். இல்ல நான் இறக்கம் காட்டுறேன்னு சொன்னா
அதான் சொன்ன யாரோ ஒருத்தர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அநேகமா அது சொன்னது எங்கேயோ கேட்ட ஞாபகம். மர்ஹூம் ஜியாவுதீன் அதிரத்தாருக்கு ஐயம்பேட்டை ஒரு போலீஸ்காரன் திருடனை பிடிச்சிட்டு போனான், கிடைச்சுக்கிட்டான். பிடிச்சிட்டு போகும்போதே வழியில் அவன் சொன்னான், திருடன் சார் ரொம்ப பசிக்குது. அந்த போலீஸ்காரர் சொன்னார் பசிக்குது. அதுதான் திருடனை பசிக்குதுன்னா என்ன செய்ய முடியும், நீ ஸ்டேஷனுக்கு வா. இல்ல சார் ரொம்ப பசிக்குது, அந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இவருக்கு இறக்கம் வந்துருச்சு, விட்டார். அவன் போய் சாப்பிட்டு வருவானா? திருடன் போய் சாப்பிட்டு வருவானா? ரெண்டு பார்த்தாரு, காணல. இவர் போனார் ஹோட்டலுக்கு. இப்படி அடையாளத்தை சொல்லி ஒரு ஆள் இங்க வந்தானான்னு கேட்டார். ஆமா வந்தான். சாப்பிட்டானா? சாப்பிட்டான். எங்க? பின்பக்கம் போயிட்டான். அடைய விட்டுட்டமே ரொம்ப கவலைப்பட்டு பின்பக்கம் போய் தேடி பார்த்தாரு, கிடைக்கலாம். இருப்பானா? போயிட்டான். மறுதடவையா அந்த திருடன் கிடைச்சுக்கிட்டான் ஒரு வாரத்துக்கு பின்னாலே. இப்ப அவனை பிடிச்சிட்டு போனார். போற வழியில சொன்னா சார் ரொம்ப பசிக்குது. போன தடவை நீ ஏமாத்திட்ட, அதனால இந்த தடவை நான் விட மாட்டேன்னு சொன்னான். அதான் சார் சார் ரொம்ப பசிக்குது, அப்படி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் முடியாது, நீ ஏமாத்திடுற, பின்னால வெளியில போயிடுறேன். இல்ல சார் நான் போக மாட்டேன். அதெல்லாம் விட முடியாது. ரொம்ப கெஞ்சனா விட்டுட்டார். போய் சாப்பிட்டு வாங்க. விட்டுட்டு இவர் போய் பின்பக்கம் நின்றுட்டார். அவன் அந்த வழியில தானே ஓடுவான். எப்படி இறக்கம்? பின்னால் வெளியில வருவான். நின்று பார்த்தா காணல. பிறகு ஹோட்டல போயிட்டான, முன்னாள் வெளியில போயிட்டான். அடுத்த வாரம் திரும்ப அதே திருடம் கிடைச்சுக்கிட்டான். போய்கிட்டு சார் ரொம்ப பசிக்குதுனா, முடியவே முடியாது, இந்த தடவை நான் விடவே மாட்டேன், விட மாட்டேன். அவர் ரொம்ப கெஞ்சனா. அப்ப இவருக்கு இறக்கம் வந்துருச்சு. அவர் ரொம்ப இறக்கம் உள்ளவர். எப்படி நம்ம தாய்மார்கள் சகோதரர்கள் ஃபஜ்ருக்கு எழுப்புறதுக்கு இறக்கம் பண்ற பாருங்க, அதுக்கு தான் உதாரணம் இது. அவர் சொன்னார் போலீஸ்காரர், உன்னை விட்டா நீ ஓடிடுற, ஆகினால் நீ இங்கே நில்லு, நான் போய் உனக்கு இட்லி வாங்கிட்டு வர்றேன். இவர் போயிட்டார். உன்னை விட்டா தானே ஓடிடுற, அதனால நான் போய் இட்லி வாங்கிட்டு வர்றேன். தவிர இதுபோல்தான் நாம் நம்முடைய குழந்தைகளின் மீது இரக்கம் காண்பிக்கிறோம். இந்த இரக்கம் பாதகமாக முடியும். அது மட்டுமல்ல, உலகத்திலேயே பாதகம். உலகத்திலேயே பாதகம் சகோதரர்களே. நன்மையை செய்யாமல் இருப்பதும் பாவங்களை செய்வதும். உலகம் அதை உணர்வதில்லை, நாமும் அதை உணர்வதில்லை. என்னவோ செய்துகிட்டு இருக்கிறோம் நினைக்கிறோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நமக்கு பாதகமாக முடிகிறது. அல்லாஹ்விற்கு மாறாக நடந்த பிறகு சுகம் அனுபவித்தவர்கள் இல்லை உலகத்திலே. அல்லாஹ் சொன்னபடி நடக்காமல், ரசூல் சொன்னபடி நடக்காமல் உலகத்திலும் நிம்மதியாக இருக்க முடியாது, மறுமையிலும் நிம்மதியாக இருக்க முடியாது. இது பூரா உலகத்திற்கும் நான் சொல்லவில்லை, அல்லாஹ் விடுத்திருக்கிற சவால். அவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, எந்த அளவிற்கு அவர் முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லி இருக்கிற உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்காமல், சகோதரர்களே தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழியிலே நடக்காமல் நிச்சயமாக யாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. வெளிரங்கத்திலே வேண்டுமானால் நாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலாமே தவிர, அந்தரங்கத்திலே இருக்கிற மன உளைச்சல், அந்தரங்கத்திலே இருக்கிற மனஸ்தாபங்கள், அந்தரங்கத்திலே இருக்கிற சண்டை சச்சரவுகள் ஒரு குடும்பத்திலே கூட நிம்மதியாக இருக்க முடியாது. இதை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருகிறது, எப்பொழுதோ நடந்தது. ஒருவருடனே பேசிக் கொண்டிருந்தேன். அப்ப கேட்டா உங்களுக்கு எத்தனை பையன் சாப்பிடும் போது சொன்னார், 2 பையன். 2 பையன் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டேன். சொன்னார், ஒரு பையன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார், இன்னொரு பையன் வேற ஊர்ல இருக்கார், 2 பேரும் வேற ஊர்ல இருக்கிறாங்க. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், அப்ப நீங்க ராஜா ராணி மட்டும்தான் வீட்டுல இருக்கிறீங்களா? அவர் பட்டு பதில் சொன்னாரு, நாங்க கீரியும் பாம்பும் மட்டும்தான் வீட்டுல இருக்கிறோம். கீரியும் பாம்பும். நான் கேட்டேன், ராஜா ராணி நடந்தது இது நீண்ட காலமாகிவிட்டது, ஆனாலும் கூட எனக்கு இது மறப்பதில்லை. ஏன் ஒரு குடும்பத்தில் ராஜா ராணியா இருக்கிறது, அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் எனக்கு அவங்களை பிடிக்காது, அவங்களுக்கு என்ன பிடிக்காது, ஒரே சண்டை வீட்டுல. என்ன காரணம்? சோழர்களே, அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு நாம கட்டுப்படலைன்னு சொன்னா நமக்கிடையிலும் கட்டுப்பாடு இருக்கிறது இல்லை, நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய சொல் கேட்கிறது இல்லை. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் 5 காரியத்தை செய்தால் அல்லாஹ் 5 காரியங்களை செய்கிறார். நீங்கள் 5 காரியங்களை செய்தால் அல்லாஹ் 5 காரியங்களை செய்கிறார். முதலிலே சொன்னார்கள், அசூசியான காரியங்கள், கெட்ட காரியங்கள், விபச்சாரம்,
இவைகள் உலகத்திலே நீங்கள் பெருகுமானால், மனிதர்கள் செய்வார்களே ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்றைக்கு நடைமுறையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இதற்கு மாறு நடக்க முடியாது. இது மகா பெரிய உண்மை. உலகத்திலே விபச்சாரமும் அது போன்ற தீய காரியங்களும் பெருகுமானால் உலகத்திலே புதிய புதிய வியாதிகள் வரும் என்று சொன்னார். புதிய புதிய விபச்சாரம் பெருகிற அளவிற்கு வியாதிகள் பெருகும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு வியாதி எப்படிங்க? வியாதி என்பது அது ஒரு, அதாவது பட்டம் மாதிரி, டிகிரி ஹோல்டர் மாதிரி அவர் ஒரு பேஷண்டா இருக்கணும். எனக்கு பிபிங்க அப்படின்னா அவர் எம்ஏ படிச்ச ஒரு மாதிரி. நான் குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் ஒரு சுகர் பேஷண்ட், என்ன உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் எனக்கு இந்த காலத்துல பெருமை. அதெல்லாம் இல்லாம இருந்தா என்ன அஜர்த்திட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால போற இடத்துல எல்லாம் கொஞ்சம் சக்கரை கம்மியா போடுங்க சொல்லணும். அப்போ உங்களுக்கு சுகருங்களா? ஆமாங்க, சந்தோஷம். நான் உண்மை சொல்றேன், எனக்கு பிபிங்க. அப்ப கேட்பார் அவரு. பெண்களுக்கு கூட தெரியும், ஏபிசிடி படிக்காத பொம்பளைக்கு கூட தெரியும், பிபின்னு சொன்ன உடனே, பிரஷர் சொன்ன உடனே ஹை பிரஷரா லோ பிரஷரா. எல்லா வியாதிக்கும் இங்கிலீஷ்ல தான் பேரு, வியாதிக்கெல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேரு. அவருக்கு சால்ட், அவருக்கு சுகர், அவருக்கு கொலஸ்ட்ரால், பூரா இங்கிலீஷ்ல. மருந்து பேரெல்லாம் இங்கிலீஷ்ல, லோ ஹை எல்லாம். இனி போனா கேன்சர். அதே மாதிரி இந்த காலத்தில் வர்ற வியாதிகள் எதுவும் போறதில்லை. முன்னால காலத்தில் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச முன்னால காலத்திலே நமக்கு என்னங்க வயசு என்ன ஆயிருச்சுங்க? 80 90 எல்லாம் ஆகலையே, 45 46 47 உள்ள இருக்கு. இந்த அது 3 வயசான்னு கேட்காதீங்க. அது சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. எப்படி ஆக 47 வயசு ஆகும், அதுக்கு மேல இருக்காது. இந்த நிலைமையிலேயே நமக்கு தெரியும் முன்னால எல்லாம் வியாதி வந்தா போயிடும். எந்த வியாதி வந்தாலும் அதுக்கு மருந்து சாப்பிடுவாங்க, போயிடும். ஹக்கீம் சாப்பிட்ட போவாங்க, தமிழ் வைத்தியர் இருப்பார், அவர்கிட்ட போவாங்க, அவர் லேகியம் கொடுப்பார், கஷாயம் கொடுப்பார், அது சாப்பிட்டா போயிடும், அது முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இப்போ பிபி வந்தா போகுமா? லோ பிரஷர் வந்தா போகுமா? ஹை பிரஷர் வந்தா போகுமா? கொலஸ்ட்ரால் வந்தா போகுமா? சுகர் வந்தா போகுமா? சுகர்னு சொன்னா கூட நல்லா இல்ல, தெரிஞ்சு போய் டயபிட்டிஸ் சொல்லணும். டயபிட்டிஸ் சொன்னா தான் மரியாதை. பிறகு அதுக்கு சாப்பாட்டை குறைங்கன்னு ரசூலுல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க. எவ்வளவு சாப்பிடணும்? வயிற்றுல இடம் இருக்கிறதுல 3 பங்கு தான் சாப்பிடணும், அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. அப்படியே சாப்பிட்டு இருக்கும் போது கூட இடையில நோன்பு வைக்கணும். அப்படியெல்லாம் இருந்தா தான் குடல் கண்டிஷன்ல இருக்கும், இறப்பை கண்டிஷன்ல இருக்கும், உடல் கண்டிஷன்ல இருக்கும். இது ரசூலுல்லாஹ் இயற்கையா சொன்ன மருத்துவம். இப்போ அதெல்லாம் கேட்கல. அப்ப என்ன செய்யணும்? சாப்பிட முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுறது. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க, நான் பாக்குறேன். அப்படி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. நாஸ்டாங்கிற பெயர்ல காலையில அதுக்கு என்னங்க சொல்றது? டிஃபன், நாஸ்டா அல்லது டிஃபன். இங்க சொல்லுவாங்களா இருக்கும், சில சவுத் ஆர்காட்ல பார்த்திருக்கிறோம், பசி ஆடுறது, அவ்வளவுதான். இன்னும் பசி ஆடுறது, அவ்வளவுதான். 11 இட்லி 2 கோழி, பசி ஆறிடுச்சு. அப்புறம் கடைசியில சேமியா ஊத்தி, அதுக்கு பாயாசம் ஊத்தி, அதுக்கு அதை ஊத்தி, அது கொஞ்சம் வட்டலப்பம் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு பசி ஆறு இங்கே 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 வரைக்கும். அதுக்கு பேர் பசி ஆடுறது. பிறகு மத்தியான சாப்பாடு. அப்ப சாப்பாட்டுல அந்த சாப்பாட்டை செலுத்துறதுக்கு அதுக்கு கத்திரிக்காய் பச்சடி, வெங்காயம், தயிர் போட்டு கொஞ்சம் இதுக்கெல்லாம் மேல சாப்பிட்டு, அப்புறம் அது ஜீரணமாகிறதுக்கு ஜிலேபி, அது ஜீரணமாகிறதுக்கு வாழைப்பழம், அது ஜீரணமாகிறதுக்கு வெத்தலை பாக்கு. அவர்களே நடைமுறை இல்லையா? இது தேவைக்கு மேல எவ்வளவு முடியுதோ அதுக்கு கீழே சாப்பிடணும், எவ்வளவு முடியுதோ அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. ஒருத்தர் சாப்பிட்டு நடக்க முடியாம நடந்து வந்தானா, என்னப்பான்னு கேட்டாரு. ரொம்ப சாப்பிட்டேன், நடக்க முடியலன்னு. சரி, அப்போ விரலை விட்டு வாந்தி எடுத்துருன்னு சொன்னார். அதுனா அதுக்கு அந்த விரலை விட இடம் இருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு இருப்பேன். இப்போ டாக்டர் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சாப்பாட்டை குறைங்கன்னு சொல்லுவாங்க. எந்த டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, சாப்பாடு குறைங்க. நிறைய பேரை பார்க்கலாம், நான் அது சாப்பிடுறது இல்ல, இது சாப்பிடுறது இல்ல, நெய் சாப்பிடுறது இல்ல, தயிர் சாப்பிடுறது இல்ல, முட்டை சாப்பிடுறது இல்ல, அதுல மஞ்சக்கருவு சாப்பிடுறது இல்ல, இதெல்லாம். ஆனா சாப்பாட்டை குறைங்கன்னு சொன்ன மரியாதை குறைவு. அதனால டயட் கண்ட்ரோல், அதுக்கு பேரே வச்சிருக்கா டயட் கண்ட்ரோல். யாரும் குறை சொல்றது இல்லை. இன்றைக்கு நடப்பது இந்த வியாதிகள் எல்லாம் வயசு பூரா மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். டயபிட்டிஸ் பேஷண்ட் ஆயிட்டா, சுகர் வந்துட்டா வயசு பூரா மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமே தவிர சுகர் போகாது. கேன்சர் வந்தா போயிருமா? கேன்சர் வந்தா போயிரும் உயிர்.
கேன்சர் வந்தா போயிடும், என்ன போய் உயிர் போயிடும். இதுக்கெல்லாம் மேலே கிரீடமற்ற வாழ்வு இப்ப வந்திருக்கு எய்ட்ஸ். தினமும் காலையில கேட்கலாம் ரேடியோல எய்ட்ஸ் என்னங்க, அது வந்தா போகாத வியாதிங்க, அது வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆண் பெண் தவறான உறவு கொள்ளாமல் இருக்கணும். தினம் ரேடியோல கேட்கலாம். இது இன்னைக்குத்தான் உனக்கு புரிஞ்சிச்சு. எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1600 வருஷத்துக்கு முன்னாலே ஆண் பெண்களுடைய தகாத உறவை தடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி தடுக்காமல் இருந்தால் வியாதி வரும் என்று சொன்னார்களே, அது உங்களுக்கு உரைக்கவில்லையா? இன்னைக்குதான் உரைக்குதா? இன்னைக்குதான் புரியுதா? சரி, விபச்சாரத்தை தடுக்கணுமானா எங்க தடுக்கணும்? முதல் பார்வையை தடுக்கணும். ஆண் பெண்ணை பார்ப்பதையும் பெண் ஆணை பார்ப்பதையும் தடுக்கணும். அங்கதான் விபச்சாரத்துக்கு தடை. எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு விபச்சாரத்துக்கு என்ன தடை இருக்கு? எல்லாம் முத்தி போன பிறகு தடுக்கிறது. தும்ப விட்டுட்டு வால் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது பிடிச்சா தும்பிள்ளையா பிடிக்கணும். விபச்சாரத்தை தடுக்கிறதா தான் முதல்ல பார்வையை தடுக்கணும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்ம மக்தூம் சஹாபி, பார்வை இல்லாதவர்கள், வீட்டுக்கு வந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷாவும் இன்னொரு மனைவி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இருந்தார்கள். அவர்கள் உள்ளே வந்த உடனே, வருகிறார்கள் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் உள்ளே சென்று விடுங்கள் என்று. அப்ப அவர்கள் அந்த பெண்களுக்கு, அவர்கள் மனைவிமார்கள் 2 பேரும் கேட்டார்கள், அவருக்கு தானே பார்வை இல்லையே, அவர் எங்களை பார்க்க மாட்டார் தானே, பிறகு ஏன் எங்களை உள்ளே போகச் சொல்லுகிறீர்கள்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அப்ப அன்துமா அம்யாவானி, நன்றாக உரைக்கிற மாதிரி சொன்னார்கள். அப்ப அன்துமா அம்யாவானி, நீங்க 2 பேரும் குருடர்களா? என்ன அர்த்தம்? அவர் உங்களை பார்க்க மாட்டார், நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள் அல்லவா? அதுவும் கூடாது. என்னமாவது நிர்பந்தம் தேவை, வேற வழியே இல்லை. உதாரணமா ஒரு வியாதி, இந்த டாக்டர்கிட்ட காமிச்சுதான் ஆகணும், டாக்டர் பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா பார்க்கறதுல தப்பு இல்லை. இல்லை என்று சொன்னா கோர்ட்ல போன சாட்சி சொன்னா பார்க்கறது தப்பில்லை. தேவையில்லாமல் பெண்கள் ஆண்களை பார்க்கவும் வேண்டியதில்லை, கூடாது. ஆண்கள் பெண்களை பார்க்கவும். விபச்சாரத்திற்கு தடை என்று சொல்லுவது பார்வையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டுமே தவிர, தும்ப விட்டுட்டு வாழ பிடிச்சு விபச்சாரம் செய்யாத, அது செய்யாத, இது செய்யாத. ஒயின் கடை வச்சுக்கிட்டே, ஒயின் கடை இருக்கு, அங்க எழுதிருக்கு குடிக்காதே. இது எதுக்குப்பா? புள்ளையும் ஆட்டி விட்டுக்கிறது, என்னங்க தொட்டியும் ஆட்டி விட்டுக்கிறது, புள்ளைய கிள்ளி விட்டுக்கிறது. என்ன புத்திசாலித்தனம்! எவ்வளவு பெரிய அறிவாளி! ஒயின் கடையில தான் எழுதிருக்கு குடிக்காதே. முன்னால சாராய கடையில் எழுதிருச்சு குடி குடியை கெடுக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, குடி குடியை கெடுக்கும்னா நீ வந்து குடி, அது உன் குடியை கெடுக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். குடிக்காதேன்னு அர்த்தம் இல்லை, குடி குடியை கெடுக்கும், நீ வந்து குடி, அது உன் குடியை கெடுக்கட்டும். அவர்களை பாவங்களை தடுப்பது அது எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கே தடுக்க வேண்டுமே தவிர, எங்கே போய் முடிகிறதோ அங்கே தடுக்க முடியாது. எல்லா காரியங்களும் நடந்து விட்டது. ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் தவறாக நடக்கப் போகிறார்கள். இப்ப போய் தடுத்தால் வெளிச்சத்திலே தான் நீ தடுக்கலாமே தவிர, இருட்டிலே நடப்பதை தடுப்பதற்கு உனக்கு என்ன சக்தி இருக்கிறது? வெளிச்சமாக தான் தடுக்கலாம், இல்லையானால் எங்கே தடுக்க முடியும்? நிச்சயமாக தடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், விபச்சாரம் பெருகினால் வியாதிகள் பெருகும். இப்ப எய்ட்ஸ் வந்திருக்கு, இது என்னென்ன வருமோ தெரியாது. இதெல்லாம் புதுசு புதுசா வரும், மருந்து புதுசு புதுசா வரும், வியாதி புதுசு புதுசா வரும். எல்லாத்தை விட பெரிய அதாபு என்ன என்று சொன்னால், நரகத்துடைய வேதனை எப்படி முடியாதோ அதே போல துனியாவில் வந்திருக்கிற வியாதியும் முடியாது. இரண்டாவது சொன்னார்கள், ஜகாத் சரியாக கொடுக்காவிட்டால் மழை சரியாக பெய்யாது. மழை பெய்யல என்ன செய்ய முடியும்? மழை பெய்யாது. மழை ஏன் பெய்யல? மரம் வளர்த்துங்க, அது வளர்த்துங்க, இதெல்லாம் சரி நியாயம். ஆனா மரம் இருக்கிற ஊட்டியிலேயே மழை பெய்யலையே, மரமா இருக்கிற ஊட்டியிலேயே மழை பெய்யலை. இங்கிலாந்துக்கு போயிருக்கும் போது சொன்னாங்க, ஒரு பகுதியில அங்க மண்ணே பார்க்க முடியாது. இங்கிலாந்துல மண்ணே பார்க்க முடியாது, அவ்வளவு பச்சையாதான் இருக்கும். நம்முடைய வயல்வெளிகள் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு. அங்க போயிருக்கும் போது ஒரு பகுதியில் சொன்னாங்க, இந்த பகுதியில மழை இல்லைன்னு சொன்னாங்க. வெறும் பச்சையாதான் இருக்கு, பிறகே மழை இல்லை. மரம் வளர்த்தா மழை வரும். ஒரு வீடு ஒரு மரம், அப்புறம் ஒரு வீடு ஒரு குழந்தை, என்னவா சொல்லுங்க. ஆக மரம் வளர்த்தால் மழை வரும் என்று சொன்னால், மரமாக இருக்கிற ஊட்டியிலேயே மழை வரல, இங்கிலாந்துல மழை பெய்யலைன்னு சொல்றாங்களே, ஏன் பெய்யலை?
அந்த கொள்கையை தவறு சொல்லல. ஆனால் மழையினுடைய அடிப்படை காரணம் இருக்கிறது. அது பெய்வதும் பெய்யாமல் இருப்பதும், போதுமான மழை பெய்வதும் போதுமானதற்கு அதிகமாக பெய்து அழிவு ஏற்படுவதும். சில சமயத்தில் என்ன ஆகுது, தேவைக்கு மேல பெய்யுது, நெல் கதிர்கள் எல்லாம் மழையில அப்படியே மிதந்து கொண்டிருக்கு, என்ன பிரயோஜனம்? பிறகு மழை பெய்யுது. இதுவெல்லாம் எதனால நடக்கிறது? ஜகாத் சரியாக கொடுக்கவில்லை, அதனாலே நடக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜகாத்தை கணக்கிட்டு கொடுத்தால் அல்லாஹ் மழையை சரியாக பெய்ய வைப்பான். இல்லை என்று சொன்னால் மழை உங்களாலே பெய்ய வைக்க முடியாது என்பதல்ல, மழை பெய்யுமா பெய்யாதா என்று கூட சொல்ல முடியாது. மழை உங்களாலே சொன்னால் இங்க இருக்கிறவங்களை சொல்லல, இந்த பூரா உலகத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன். உங்களாலே மழை பெய்ய வைக்க முடியாது என்பதல்ல, உங்களாலே மழை இந்த நேரத்திலே பெய்யும் அல்லது பெய்யாது என்று சொல்லக்கூட முடியாது. அஃபராய்துல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிற தண்ணீரை பற்றி எப்பொழுதாவது சிந்தித்தீர்களா? அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்திலிருந்து அதை நாம் இறக்கிறோமா அல்லது நீங்கள் இறக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். மேகத்திலிருந்து நாம் இறக்கிறோமா அல்லது நீங்கள் இறக்கிறீர்களா? யாராவது சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா அல்லாஹ் இறக்கவில்லை நான் தான் இறக்கிறேன் என்று? அல்லாஹ் இறக்கவில்லை, நாங்கள் எங்களுடைய நாட்டுடைய விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற யாராவது இருக்கிறார்களா? இதுவரை பிறந்திருக்கிறார்களா அல்லது இனி பிறக்கப் போகிறார்களா? நிச்சயமாக இல்லை சோதர்களே. அழுத்தமான கேள்வி, கியாமத் வரை இதுதான் கேள்வி. குர்ஆன் எல்லாம் மாறுறதில்லை, குர்ஆன் மாறுறதில்லை, குர்ஆனுடைய சட்டம் மாறுறதில்லை. ஏன்? மாற வேண்டிய தேவையில்லை. மனிதருடைய சட்டம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நாட்டில் எத்தனை சட்டம் மாறிக்கிட்டே இருக்கு, அதை பத்தி விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆக வேண்டியது. சட்டங்கள் அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அரசியல் சாசனத்தை கூட மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதுவெல்லாம் மாறும். ஆனால் குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு நிம்மதி கொடுப்பதற்காக வந்தது. அதை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, மாற்ற வேண்டிய தேவையே இல்லை. எனவே மழை பெய்யுமா பெய்யாதா இது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. 5 விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் வானிலை அறிக்கை என்ன கேட்போம்? வானிலை அறிக்கையில தஞ்சாவூர், மதுரை, காயிதேமில்ல, திருச்சி, திருநெல்வேலி மாவட்டங்களில் எங்கிருந்து இது வரைக்கும்? தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரைக்கும் மிதமானது முதல் கனமானது வரை. எங்க ஆரம்பிச்சு எங்க வரைக்கும்? மிதம்னா அவ்வளவு, கனம்னா கூடுதல். மழை பெய்ய கூடும். என்ன அர்த்தம் இதுக்கு? பெய்ய கூடும் என்ன அர்த்தம்? பெய்யாமல் இருக்கவும் கூடும். எங்க பெய்யும் அதுவும் சொல்லலை. தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும்? திருநெல்வேலி வரைக்கும். எந்த ஜில்லால பெய்யும்? இது இல்ல, எல்லா ஜில்லாவிலையும். எவ்வளவு பெய்யும் அதுக்கும் புடி கொடுக்கல. மிதமானது முதல் கனமானது வரை பெய்யவும் பெய்யக்கூடும், அதாவது பெய்யாமல் இருக்கவும் கூடும். பெய்யலன்னு சொன்னா நாங்க பெய்ய கூடும் தானே சொன்னோம். சரி, மிதமா பெய்ஞ்சா நாங்க சொன்னோம்ல மிதமா பெய்யும். கொஞ்சம் பெய்ஞ்சா அதான் கொஞ்சம் சொன்னோம்ல. ரொம்ப பெய்ஞ்சிருச்சு அதான் கனம்னு சொன்னோம் இல்லையா? தஞ்சாவூர்ல பெய்ஞ்சா ஆமாதாங்க தஞ்சாவூர் சொல்லி இருக்கிறோம் இல்லையா? பெய்யல அதான் பெய்ய கூடும் தானே சொன்னோம், பெய்யாமல் இருக்கவும் கூடும் தானே. இது என்ன அறிக்கை? இதுவும் முன்னேற்றம் என்பதிலே ஆட்சேபனை இல்லை. ஆனால் உறுதியான ஒன்றை யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்வதற்காக வருகிறேன். ஒருத்தர் போய் கேட்டா என்ன குழந்தை பிறக்கும் ஒரு அம்மா கேட்டுட்டான். அவர் சொன்னார் பையன் தான் பிறக்கும். ரொம்ப சந்தோஷம் இந்த அம்மாவுக்கு. போயிருச்சு. கொஞ்ச தூரம் போன பிறகு தாமா அப்படி தவறிட்டா பொம்பளை புள்ள பிறக்கும். வேற என்ன பிறக்கும்? குளக்கட்டைய பிறக்கும். இது போன்றுதான் இருக்குமே தவிர நான் சிந்திப்பதற்காக இதை சொல்லுகிறேன். ஞாபகத்திலே சில விஷயங்களை இருத்த வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை சொல்லுகிறேன். நிச்சயமான ஊர்ஜிதமான ஒரு பதிலை யாராலும் சொல்ல முடியாது. எனவே தாய்மார்களுக்கு நான் சொல்ல வந்தேன், தங்களுடைய வீட்டிலே, தங்களுடைய குடும்பத்திலே, தங்களுடைய குழந்தைகளின் மீது எப்படி அவர்களை வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்க்க வேண்டும் தாய்மார்களை. இந்த உலகத்திலே இருக்கிற காலமே கொஞ்சம் தானே. எவ்வளவு இருக்க போகிறோம் இந்த உலகத்திலே? இதையும் நான் அடிக்கடி சொல்லுவது, யாராவது வயசு கேட்கிறோம், உங்களுக்கு என்ன வயசு என்று யாராவது சொல்லி கேட்டிருக்கிறோமா? எனக்கு 2020 வயசு ஆச்சு. அப்படி யாராவது சொல்லுவாங்கன்னு நினைக்க முடியுமா? இல்ல 2000 எல்லாம் வேண்டாங்க, எனக்கு ஒரு 350 வயசு ஆகுதுன்னு சொன்னவங்க யாராவது இருக்கிறாங்களா? சகோதரர்களே, சாதாரணமான நடைமுறை வயசுக்கு பின்னாலே இருந்தாலே உலகத்துல ரொம்ப கஷ்டம். ஒரு 70 வயசு முன்னாலே போயிடும்.
70 வயசுக்கு பின்னால இருந்துட்டா மக்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க, அவங்களே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு வீட்டில் நமக்கு என்ன மரியாதை கிடைக்குதுங்க? நம்ம பார்த்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு கிழவன் கிழவிக்கு என்ன மரியாதை கிடைக்குது? எனக்கு அனுபவம் இருக்குது. எங்க வீட்டுல இருந்த ஒரு வயசான அம்மா, யாருன்னு சொல்ல விரும்பல, அந்த வயசான அம்மா கண்டா பேச ஆரம்பிச்சிடும். இந்த அம்மா பேச்சுக்கு பிடிச்சுக்குமேங்கிறதுக்கா அந்த அம்மா கண்ணுல படாமையே போயிரும், படாமையே வந்துரும். பேசுறதுக்கு கூட ஆள் கிடைக்காது சகோதரர்களை. வயசாயிட்டா பேசுறதுக்கு கூட ஆள் கிடைக்காது. அப்ப இந்த வயசானவர் என்ன செய்யணும்? இது மாதிரி வயசான ஒருத்தர் எங்கேயாவது இருக்கிறாரான்னு தேடணும். அந்த 2 பேரும் உட்கார்ந்தா அந்த காலத்துல அப்படி நெல்லு வித்துச்சு, இந்த காலத்துல இப்படி புல்லு வித்துச்சுன்னு அவங்க தான் பேசிட்டு இருக்கணுமே தவிர எந்த வாலிபர்களும் அவர் கூட பேச தயாராக மாட்டாங்க. கொஞ்சாதி கூட பேச தயார் இல்லை. அதனால சாதாரணமா 50-60 வயசு உலகத்திலே அதுக்கு மேல இருந்தாலே அது தவறாக கருதப்படுகிற காலத்திலே இருக்கிறோம். மரியாதை கொடுக்கிறது இல்லை. தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கிறது எவ்வளவு முக்கியம். அல்லாஹ்விற்கு அடுத்த, அல்லாஹ் அல்ல ஆனாலும் அல்லாஹ்வே அல்லாஹ்விற்கு அடுத்த அந்தஸ்திலே சொல்லி இருக்கிறான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களை கண்ணியத்துடனே நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான். ஆனால் தாய் தந்தை கண்ணியமா நடத்துறது என்பது இந்த காலத்திலே சர்வசாதாரணமாக பார்க்க முடியாத ஒன்று. இம்மா எப்லுகன்ன இந்தக்கல் கிப்ரு அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபில் லகுமா வலா தன்ஹருஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வஜ்னஹ வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல்லி வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அல்லாஹ் நீண்ட ஆயத்தை சொல்லி இருக்கிறான். தாய் தந்தை வயோதிகமானவர்கள் உங்களிடத்திலே இருப்பார்களே ஆனால் வாலிபமான தாய் தந்தை தான் உங்களை மிரட்டுவாங்களே. அதனாலதான் அல்லாஹ் அதை சொல்ல, இம்மா எப்லுகன்ன இந்தக்கல் கிபரு, வயோதிகம் அடைந்த தாய் தந்தை உங்களுடைய வீட்டிலே இருப்பார்களே ஆனால். அதான் சொன்ன, வாலிபமான தாய் தந்தை தான் உங்களை மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. வயோதிகமான தாய் தந்தை ஆனால் தான் இந்த வாலிபர்கள், அதே இவருக்கு கல்யாணம் ஆயிருது, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அது வெளியிருந்து வந்த ஒரு பெண் வீட்டுக்கு வந்த பிறகு இவருடைய அன்பும் பாசமும் பரிவும் அந்த பெண் மேல இருக்க கூடாதுன்னு சொல்லல. தாய் பாசம் தந்தையினுடைய பாசம் குறையக்கூடாது, ஆனால் ஆட்டோமேட்டிக் குறைஞ்சு போகுது. குறைஞ்சு போனால் தாய் தந்தையை அவர்களை ஓரம் கட்டவும் அவர்களை ஒதுக்கவும் இவர் ஆரம்பித்து விடுகிறார் என்ற காரணத்தினாலே அல்லாஹ் சொல்கிறான், வலா தகுல் அம்மா எப்லுகன்ன இந்தக்கல் கிப்ரு அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, 2 பேருமோ அல்லது இருவரில் ஒருவரோ. எவ்வளவு விவரமா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. 2 பேருமோ அல்லது இருவரில் ஒருவரோ உங்களிடத்திலே இருந்தால் வலா தகுல் லஹுமா உஃபின், நீங்கள் அவர்களை பார்த்து என்ன இப்படி சி அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. அதாவது அவர்களை அவமதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். வயசாயிருச்சு என்ற காரணத்தினாலே அவர்களாலே ஒன்றும் செய்ய இயலவில்லை, அவர்களுக்கு சம்பாதிக்க முடியவில்லை, அவர்களுக்கு குடும்பத்தை அதாவது மேனேஜ் பண்ணுகிற, அதை நிர்வகிக்கிற சக்தி அவர்களிடத்திலே இல்லை. இப்பொழுது நீங்கள் தான் குடும்பத்தை நிர்வகிக்கிறீர்கள் என்ற காரணத்தினாலே உங்களுடைய தாய் தந்தையை எந்த காரணம் கொண்டும் நீங்கள் அவமதிக்கக்கூடிய வார்த்தை சொல்லக்கூடாது. சரி, வலா தன்ஹருஹுமா, அவர்களை விரட்டக்கூடாது. சும்மா எப்படி உட்காருங்க, ஏன் சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் தொணத்தொண்ணு, எப்ப பார்த்தாலும் தொணத்தொண்ணு சும்மா என்றும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அது உன்னுடைய தாய், அது உன்னுடைய தந்தை. பிறகு என்ன செய்யணும்? மாத்தமா வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல், உங்களுடைய புஜங்களை அவர்களுக்காக பணித்துக் கொள்ளுங்கள், குனித்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு முன்னாலே நிக்கிறது கூட மரியாதையா நிக்கணும். ஏனென்றால் அது உங்களுடைய தாய் தந்தை, வேறு யாரும் அல்ல. வக்ஃபிது லஹுமா ஜனாஹ ذுல் வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்தில் பேசும்போது அவர்களை கௌரவிக்கிற வார்த்தைகளைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர அவர்களை உதாசீனப்படுத்துகிற அல்லது அவர்களை மானபங்கப்படுத்துகிற அல்லது அவர்களை கேவலப்படுத்துகிற வார்த்தை கூட சொல்லக்கூடாது. வகுல் லஹுமா கௌலன் கரீமா. இன்னும் நிறைய விளக்கம் சொல்லணும், நான் முடிக்க போறேன், அதனால சுருக்கி. பிறகு இல்லைன்னா என்ன செய்யணும்? மௌத்தாயிட்டா அல்லாஹ் சொல்றான், யா அல்லாஹ், அவர்கள் நாங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது எங்களை எப்படி பாதுகாத்தார்களோ, எங்கள் மீது எப்படி இரக்கம் காட்டினார்களோ, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது, குழந்தைகளாக இருக்கும் பொழுது எங்களை எப்படி பேணி பாதுகாத்து வளர்த்தார்களோ அதுபோல அவர்களை நரகத்துடைய அதாபை விட்டு பாதுகாத்து அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக துஆ செய்யும். இருந்தா இப்படி நடக்கும், இறந்தா இப்படி நடக்கும். அல்லாஹ் தஆலா எவ்வளவு விவரமா. ஆகையினாலே நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே போல நாம் நம்முடைய தாய் தந்தையை நடத்தினால் நம்முடைய குழந்தைகளும் நம்மை நடத்துவார்கள்.
ஆக குழந்தைகளை பக்குவமாக பெண்களாக வளர்த்தி 5 நேரத்துடைய தொழுகையை நான் ஆரம்பித்ததே இந்த விஷயத்தை தான். 5 நேரத்துடைய தொழுகையிலே எப்படி அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நிற்கிறோமோ, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு கையை வைத்திருக்கிறோமோ, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு கண்ணை வைத்திருக்கிறோமோ, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு காதை வைத்திருக்கிறோமோ, இமாம் கிராத் ஓதினால் அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். இமாம் கிராத் ஓதினால் காது கொடுத்து கேட்க வேண்டும். காதில விழுகவில்லை என்று சொன்னாலும் கூட காதிலே விழுகிற மாதிரி மரியாதையாக நிற்க வேண்டும். இவர் 15வது சஃபிலே நிற்கிறார், காதிலே விழுகவில்லை இமாமுடைய கிராத் என்றாலும் காதில விழுந்தா எவ்வளவு மரியாதையோடு நிற்பாரோ அப்படி நிற்கிறார். சஜிதாவிற்கு போனால் அல்லாஹ் எப்படி சஜிதா செய்ய நான் அப்படி செய்யணும். ஆக தொழுகும் போது எல்லா அவயவங்களையும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுத்தி வைத்திருப்பது போல தொழுகைக்கு வெளியே வந்தாலும் நாம் எங்கே இருந்தாலும் சரி அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு எல்லா உறுப்புகளையும் நடத்த வேண்டும். அதனாலதான் தொழுகையில கடைசியாக இதை சொல்லுகிறேன். தொழுகையில சஜிதா இருக்கிறதே, அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரபு மா யகூனுல் அப்து சாஜிதன் லில்லாஹி தஆலா, மனிதன் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக இருப்பது சஜிதாவிலே இருக்கும்போது. நிற்கும் போதும் அல்லாஹ்விற்கு நெருக்கம் தான், ருக்கூயிலும் அல்லாஹ்விற்கு நெருக்கம் தான். ஆனால் சஜிதாவிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக மனிதன் இருக்கிறான். ஏன் தெரியுமா சகோதரர்களே, தாய்மார்களே? சஜிதாவிலே நம்முடைய தலையை வைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமுடைய தலை இருக்கிறதே யாருக்கு முன்னாலும் குனிவதில்லை, பணிவதில்லை. பணிவது எல்லாருக்கும் முன்னாலே, பணிவாக நடப்பது எல்லாருக்கும் முன்னாலே. ஆனால் தலை குனியக்கூடாது. சலாம் சொல்லும் போது கூட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணுமே தவிர தலை குனியக்கூடாது. அது முஸ்லிம்களுடைய பழக்கம் அல்ல, மாறாக முஸ்லிம்களுக்கு மாறான பழக்கம். இந்த தலை குனியுமானால் என்னை இந்த தலையை படைத்த அல்லாஹ்விற்கு முன்னாலே தான் குனியுமே தவிர வேறு யாருக்கு முன்னாலும் குனியாது. சரி, அல்லாஹ்வுக்கு முன்னால எவ்வளவு குனியும்? லேசா குனியறது இல்ல, ருக்கூலையும் குனியும். இன்னும் அல்லாஹ் சொன்னா பூமியிலேயே கொண்டு போய் தலையை வச்சிருவேன். என்ன அர்த்தம் இருக்கு? இன்சான் உடலுக்கு சிரசே பிரதானம், இந்த தலைதானே பிரதானம். தலையில தான் மூளை இருக்கு, தலையில தான் கண் இருக்கு, தலையில தான் காது இருக்கு, தலையில தான் மூக்கு இருக்கு, தலையில தான் வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, எல்லாம் தலையில தான் இருக்கு. பாக்கி அந்த தலையை தூக்கி கொண்டிருக்கிற இந்த உடல் உணர்வு அது உடல் பூராவும் இருக்கு, தலையிலும் இருக்கு. ஆக எல்லா புலன்களும் தலையிலே இருக்கிறது. இந்த தலையை கொண்டு போய் சஜிதாவிலே பூமியிலே வைக்கிறோம். என்ன அர்த்தம்? இந்த தலையிலே இருக்கிற எல்லா புலன்களையும், என்னுடைய சிந்தனை, என்னுடைய பார்வை, என்னுடைய கேட்கிற சக்தி, என்னுடைய நுகருகிற சக்தி, என்னுடைய பேசுகிற சக்தி, என்னுடைய உணவு சாப்பிடுகிற சக்தி, இந்த எல்லா சக்திகளையும் யா அல்லாஹ் உன்னுடைய உத்தரவிற்கு நான் கட்டுப்படுத்தி வைத்து விட்டேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் தலையை பூமியிலே வைக்கிறோம். தலையை பூமியிலே வைப்பதற்கு அர்த்தம் என்ன? இந்த எல்லா சக்திகளையும் யா அல்லாஹ் உனக்கு நான் கட்டுப்படுத்தி விட்டேன். நீ என்ன சொல்லுகிறாயோ அதைத்தான் நான் பார்ப்பேன். நீ எதை பார்க்கலாம் என்று சொல்லுகிறாயோ அதைத்தான் பார்ப்பேன். எதை நீ பார்க்க கூடாது என்று சொல்லுகிறாயோ, எனக்கு எவ்வளவு ஆசை வந்தாலும் சரி அந்த ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருப்பேன். எதை கேட்கலாம் என்று நீ சொல்லுகிறாயோ அதை கேட்பேன். எதை பேசலாம் என்று சொல்லுகிறாயோ அதை பேசுவேன். எதை சாப்பிடலாம் என்று சொல்லுகிறாயோ அதை சாப்பிடுவேன். எதை சிந்திக்கலாம் என்று சொல்லுகிறாயோ அதைத்தான் சிந்திப்பேன். அதற்கு அப்பாற்பட்டு எந்த காரியத்தையும் எனக்கு எவ்வளவுதான் அதில் ஆசை வந்தாலும் நான் செய்ய மாட்டேன் என்பதற்கு அர்த்தம் தான் சஜிதம். எனவே இப்படி சஜிதா செய்ய வேண்டும். காலையிலே எழுந்த உடனே அல்லாஹ்வுக்கு முன்னாலே சஜிதா செய்து சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், இன்றைக்கு நான் பல வேலைகள் பார்க்க போகிறேன், ஆனால் உன்னுடைய உத்தரவுக்கு மீறி என்னுடைய இந்த உறுப்பு வேலை செய்யாது. வேலை செய்து கொண்டிருக்கும் போதே திரும்ப லோஹர்ல வரணும். சொல்லிட்டு போயிட்டும் இல்லையா, திரும்ப லோஹர்ல வரணும். லோஹர்ல வந்து என்ன சொல்லணும்? யா அல்லாஹ், இதுவரைக்கும் நீ சொன்ன பிரகாரம் தான் நடக்க முயற்சி செய்த, இனிமேலும் நான் போய் நீ சொன்ன பிரகாரம் தான் நடப்பேன். பிறகு அசர்ல வரணும். அசர்ல வந்து சொல்றேன், யா அல்லாஹ் நீ சொல்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கிற, அதுல எந்த மாற்றமும் இல்லை, இதையும் நான் சொல்ற மாதிரி தான் நடப்பேன். பிறகு மக்ரிபில வரணும். மக்ரிபில வந்து சொல்றேன், யா அல்லாஹ் நீ சொல்ற மாதிரி தான் நடப்பு, மாற்றம் இல்லை. பிறகு இஷாவுல படுக்க போறதுக்கு முன்னால வரணும். யா அல்லாஹ் நீ சொன்ன மாதிரி தான் எல்லாம் இதுவரைக்கும் செய்திருக்கிறேன், இந்த இரவையும் நீ சொன்ன பிரகாரம் தான் கழிப்பேன், உனக்கு மாறாக நான் நடக்க மாட்டேன், என்ற காரியம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிட்டு தூங்கிடணும். தூங்கும் போது அல்லாஹ்வுடைய ஞாபகத்துடனே தூங்கணும். தூங்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அதாவது தஸ்பீஹ் ஃபாத்திமா, அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள். தங்களுடைய வீட்டு வேலைக்காக ஆள் வேண்டும் என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா மகள் வந்து கேட்டார். தன்னுடைய மகள் தகப்பனாரத்தை கேட்டார்கள், வீட்டு வேலைக்கு ஆள் கொடுங்கள் என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உனக்கு வேலை செய்வதற்கு ஆள் தருகிறேன், ஆனாலும் நீ படுப்பதற்கு முன்னாலே 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லது 33 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் யா அய்யுல் காஃபிரூன் இந்த சூறாக்களும் சேர்த்து இதை ஓதி உன்னுடைய கையிலே ஊதி
2 கையையும் சேர்த்து உன்னுடைய கையிலே ஊதி தலையிலிருந்து எல்லா இடங்களிலும் தடவிக்கொண்டு நீ படுத்தால் பகலிலே வேலை செய்த எல்லா அலுப்பும் போய்விடுவது மட்டுமல்ல, இரவு முழுவதும் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய மலக்குகளை அனுப்புகிறான். இதற்கு பேர் தஸ்பீஹே ஃபாத்திமா. இப்படி ஓதிவிட்டு படுத்தால் விடுவதற்கு வரை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறோம், விடிந்த உடனே சுபஹ் தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நடக்கிறோம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். எனவே தொழுகை என்பது ஏன் கடமையாக்கினான், எப்படி கடமையாக்கினான் என்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஏன் கடமையாக்கினான்? தொழுது விட்டு வெளியே வந்த பிறகு நாம் எந்த இடத்திலே இருந்தாலும் சரி, அதாவது சாதாரண ஒரு தொழிலாளியாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவராக இருந்தாலும் சரி, வளமை கோட்டினுடைய உச்சத்திலே இருக்கிறவராக இருந்தாலும் சரி, ஆளுகிற மன்னராக இருந்தாலும் சரி, ஆளப்படுகிற சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் எந்த இடத்திலே இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதன் பிரகாரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதன் பிரகாரம் நடப்பேன் என்பதற்கு உறுதிமொழியாகத்தான் தொழுகை அமைந்திருக்கிறது என்ற காரணத்தினால் தொழுகையை விடாமல் தொழுக வேண்டும். விடுவதற்கு அனுமதி இல்லை, ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை, உரிய காலங்களிலே தவிர. எனவே விடாமல் தொழுக வேண்டும். அந்த தொழுகையிலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், தொழுகையிலே ஒரு இன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், தொழுகையிலே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நம்மை நாமே பழக்க வேண்டும். எப்படி இந்த காலத்திலே கதை படிப்பது, நாவல் படிப்பது, பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்ப்பது, இதில் எல்லாம் ஒரு இன்பம் கிடைக்கிறது அல்லவா? அதுபோல தொழுகையிலே ஒரு இன்பம், தஸ்பீஹ் செய்வதே ஒரு இன்பம், குர்ஆன் ஓதுவதிலே இன்பம். இப்படி ஒரு இன்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய ஊரில் இருக்கிற ஆண்களும் பெண்களும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்களும் பெண்களும் அத்தனை பேரும் 5 நேரத்தினுடைய தொழுகை விடாமல் தொழுவதுடனே அந்த தொழுகையின் மூலமாக தொழுகைக்கு வெளியே உள்ள வாழ்க்கையை தொழுகைக்கு உள்ளே உள்ள வாழ்க்கையை போல, அதாவது எந்த இடத்தில் எந்த காரியம் செய்தாலும் நாம் தெரிந்து கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு என்ன, ஆணை என்ன, வழி என்ன, இதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நிம்மதிக்குரிய வழியாக நல்ல வழியை தந்தரல வேண்டும் என்று துஆ செய்து கொண்டு, இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்காக யாரெல்லாம் முயற்சி எடுத்துக் கொண்டார்களோ, இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய முயற்சியை அல்லாஹ் கபூலாக்க வேண்டும். மென்மேலும் பல நல்ல காரியங்களை செய்வதற்கும், அவர்களுடைய துனியாவும் ஆகிரத்தும் செழிப்பாகுவதற்கும், இந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வகையான ரஹ்மத்தும் பரக்கத்தும் அல்லாஹ் செய்ய வேண்டும் என்றும் துஆ செய்து கொண்டு, நாம் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை அவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சியாக ஆக்கித்தர வேண்டும் என்றும் துஆ செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم.
وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. மரியாதைக்குரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் பிரமுகர்களே, வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நஜ்முல் இஸ்லாம் பொதுப்பணி இயக்கத்தின் சார்பாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேட்க வேண்டிய நல்ல பல விஷயங்களை கேட்டு வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்காக வேண்டி அதற்கு ஒரு சிந்தனையை தூண்டும் முகமாக இந்த கூட்டத்தை பல சிரமங்களுக்கு இடையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம். அல்லாஹ் நம் அனைவருடைய நிய்யத்தையும் தூய்மையானதாக ஆக்கி அவரிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமானதாக, அவனுக்கு இணக்கமானதாக, அவனுடைய நபியின் வழியில் அமைந்ததாக ஆக்குவதற்கு தௌஃபீக் தந்தருள்வானாக. அதற்காக யாரெல்லாம் சிரமம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, முயற்சி செய்திருக்கிறார்களோ, அவர்களுடைய நற்செயல்களை அல்லாஹ் கபூல் செய்து மென்மேலும் இந்த நஜ்முல் இஸ்லாம் பொதுப்பணி இயக்கத்திற்கும் அதிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எல்லா வகையான ரஹ்மத்தும் பரக்கத்தும் அல்லாஹ் செய்தருள்வானார். பெரியவர்களே, நண்பர்களே, எனக்கு முன்னாலே பேசியவர்கள், குறிப்பாக மௌலவி அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி அவர்கள் பேசியதை நானும் கேட்டேன். தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டது இந்த வரலாறுகளை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நான் தொழுகை ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதை பற்றி நீங்கள் ஆர்வத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கிற வரை ஆனாலும் முடிந்தவரை சுருக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன். சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக தொழுகை அல்லாஹ் தந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் குடும்ப ரீதியாக நாம் வாழுகிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சில கணவராக வாழுகிறோம், மனைவியாக வாழுகிறீர்கள், தங்கையாக வாழுகிறீர்கள், சகோதரியாக வாழுகிறீர்கள், தாயாக வாழுகிறீர்கள், எப்படியோ குடும்பத்திலே வாழுகிற வாழ்க்கையும் வெளி உலகத்திலே வாழுகிற வாழ்க்கையும், அது வியாபார ரீதியிலே இருந்தாலும் சரி, விவசாய ரீதியிலே இருந்தாலும் சரி, தொழில் உத்தியோக அமைப்பிலே இருந்தாலும் சரி, அரசியல் ஆதிக்க ரீதியிலே இருந்தாலும் சரி, எந்த இடத்திலே இருந்தாலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். ஒரு மனிதர் தொழுகிறார், ஒரு தாயை தொழுகிறார்கள். ஆனால் தொழுவதற்கு பிறகு அவர்களுடைய வெளி வாழ்க்கை எப்படி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். ஒரு தொழுகிற மனிதர் கெட்ட காரியத்தை செய்ய மாட்டார். ஒரு தொழுகிற பெண் எந்த காலத்திலும் கெட்ட காரியத்தை செய்ய முடியாது. ஒரு தொழுகிறவர் எந்த காலத்திலும் கெட்ட காரியத்தை செய்ய மாட்டார். ஒரு தொழுகிற பெண் கெட்ட காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ரிவாயத்திலே இருக்கிறது, மல்லம் தன்ஹு ஸலாத்து அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் லம் யஸ்தத் மினல்லாஹி இல்லா பவதா. யாருடைய தொழுகை
அவரை கெட்ட காரியத்தை விட்டு தடுக்காவிட்டால் அவர் அல்லாஹ்வை விட்டு மேலும் தூரமாகி விடுகிறார். தொழுகிறார், ஆனால் அவர் செய்கிற கெட்ட காரியத்தை அவர் விடவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவர் அல்லாஹ்விற்கு சமீபமாக மாட்டார். தொழுகிறவர் அல்லாஹ்விற்கு சமீபமாக வேண்டும், அல்லாஹ்விற்கு நெருக்கமாக வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் தொழுகிறார், வெளியே வந்து கெட்ட காரியம் செய்கிறார், தொழுகிறார், வெளியே வந்து பாவமான காரியம் செய்கிறார், தொழுகிறார், வெளியே வந்து பொய் சொல்லுகிறார், ஏமாற்றுகிறார், மற்ற எல்லா பாவம் செய்கிறார் என்றால் இவருடைய தொழுகை ஏற்கப்படவில்லை என்ற அர்த்தம். மாறாக இவர் அல்லாஹை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறார். லம் யஸ்தத் மின் அல்லாஹி இல்லா பஅதா, அல்லாஹை விட்டு தூரமாகிக் கொண்டே செல்கிறார். எனவே தொழுவதற்கு அர்த்தம் என்ன? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுக வேண்டும். அதிலும் 5 நேரம் ஒரே நேரத்திலே தொழுவதில்லை, பிரித்து பிரித்து அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்திலே தொழுக வேண்டும். காலையிலே, மதியத்திலே, மாலையிலே, சூரியன் அஸ்தமாகும் போது, பிறகு படுப்பதற்கு முன்னாலே, இப்படி நான் 5 தொழுகைகளை தொழுக வேண்டும். ஏன்? இந்த 5 தொழுகைகளுக்கு இடையில் இருக்கிற நேரத்திலும் தொழுகையில் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ, தொழுகையில் எப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்கிறோமோ, அதே போல வெளி வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, தொழுகையிலே நம்முடைய இஷ்டத்திற்கு எதையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிறதா? லோஹர் உதாரணமாக தொழுகிறோம் என்றால் 4 ரக்காத்து தான் தொழுக வேண்டும். லோஹரை நான் எனக்கு இன்னும் இஷ்டமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே 5ஆகவோ 6ஆகவோ தொழுதால் அது லோஹராக ஆகுவதில்லை. ஃபஜ்ரிலே எனக்கு ஓய்வு இருக்கிறது என்பதற்காக நான் 2 தொழுக வேண்டும், 4ஆக தொழுகிறேன், இல்லை, கூடவே கூடாது. 2 என்று சொன்னால் 2 தான், 4 என்று சொன்னால் 4 தான். முதலிலே அதை பழகு. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சொன்னது போல் நீ செய்து பழக வேண்டும். அது 2 என்று சொன்னால் நான் 2, நான் சொன்னதை நீ செய்ய வேண்டும். ஏன் 2 என்று கேட்கக்கூடாது. நான் சொன்னேன் என்றால் நீ செய்ய வேண்டும், நீ என்னுடைய அடிமை. கவிதை படித்த சகோதரர் சொன்னது போல, அதுக்கு முன்னாலே தலைவர் சொன்னது போல, கௌரவ தலைவர் அவர்கள் சொன்னது போல, அல்லாஹ் கூப்பிட்ட குரலுக்கு நாம் ஓடி வர வேண்டியவர்கள். அவன் வாய் என்று சொன்னால் வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவன் என்ன தொழுக சொன்னானோ அதைத்தான் தொழுக வேண்டும். ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு மகரிபிலே ஓய்வு இருக்கிறது, ஆகையினாலே நான் 3க்கு பதிலாக 4 தொழுகிறேன், அசரிலே தொழுத மாதிரி. இல்லை, 3 தான் தொழுக வேண்டும். அதிலும் 2 ரக்காத்திலே சூரத் ஓதுவோம், 1 ரக்காத்திலே சூரத் இல்லாமல் வெறும் சூரத்தை ஃபாத்திஹா மட்டும் ஓதுவோம். இப்படித்தான் தொழுக வேண்டும். சரி, எனக்கு குர்ஆன் நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் ஹாஃபிஸாக இருக்கிறேன். நான் ஹாஃபிஸ் இல்லை, உதாரணமாக வைத்துக் கொள்கிறேன், நான் ஹாஃபிஸாக இருக்கிறேன். எனவே ஓதினால், குர்ஆன் ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. லா அகூலு அலிஃபுன் ஹர்ஃபுன் வலா லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒரு தனி எழுத்து. அலிஃபுக்கு 30 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. குர்ஆனிலே அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை. அதே அலிஃப் லாம் மீமை தொழுகையிலே நின்று கொண்டு ஓதினால் 300 நன்மை. 1க்கு 10 சாதாரணமாக, ஆனால் தொழுகையிலே 1க்கு 100 அல்லாஹ் தஆலா தருகிறான். ஒரு அலிஃப் லாம் மீம் ஓதினால் 300 நன்மை கிடைக்கும். இதே போல ஒவ்வொரு எழுத்துக்கும் கிடைக்கும். எனக்கு குர்ஆன் நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே நான் ருக்கூவுக்கு போகும்போது சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று சொல்லுவதற்கு பதிலாக நான் குர்ஆன் ஓதுகிறேன். ஏனென்றால் சுப்ஹான ரப்பியல் அஸீமுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை 100 நன்மை என்று சொல்லப்படவில்லை. நான் அதற்கு பதிலாக குர்ஆன் ஓதுகிறேன் என்று சொன்னால் இல்லை, ஓதக்கூடாது. ருக்கூவிலே சுப்ஹான ரப்பியல் அஸீம் தான் ஓத வேண்டும், சஜ்தாவிலே சுப்ஹான ரப்பியல் ஆலா தான் ஓத வேண்டும். குர்ஆன் அங்கே ஓதக்கூடாது. ஏன்? காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லித் தந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இதுதான். எனவே இதைத்தான் செய்ய வேண்டும். இதை படித்துக் கொடுப்பதற்காக, அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி நடக்க வேண்டும் என்பதை பழக்குவிப்பதற்காக வேண்டி, அதை பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தொழுகைக்கு கூப்பிடுகிறான். இந்த தொழுகையுடைய விஷயத்திலும் சரி, இது போன்ற மற்ற விஷயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்றி நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஆகிரத்திற்கு, அதாவது மேராஜிலே சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்க நரகத்தை கண்டு வந்தார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைகள் பல இருக்கின்றன. அதிலே சில சமயத்தில் உலகத்திலே இருக்கும்போது கூட அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பல விஷயங்களை
காண்பித்துக் கொடுத்திருக்கிறான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்க் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாகனத்தில் ஏறி. அப்பொழுது அந்த வாகனம் போகாமல் மிரண்டு நின்று விடுகிறது. நின்றுவிட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இறங்கி 2 கபர் அங்கே இருக்கிறது, அந்த 2 கபரையும் காண்பித்து சொன்னார்கள், இன்னஹுமா யுஅஸபானி, இந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வலா யுஅஸபானி ஃபீ கபீரின். சகோதரர்களே, இங்கே சிந்திக்க வேண்டும். கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று சொல்லுகிற ஆற்றல் உள்ள மனிதன் யாராவது பிறந்திருக்கிறார்களா இதுவரைக்கும்? எத்தனை கபறுகளை நானும் பார்க்கிறேன், நீங்களும் பார்க்கிறோம், நம்மை சேர்ந்த அத்தனை பேரும் பார்க்கிறோம். ஆனால் கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? சரி, நான் சாதாரணமானவன், ஆகையால சொல்ல முடியவில்லை. உலகத்திலே எத்தனை பெரிய ரிசர்ச் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு வந்து விடுங்கள், யாராவது சொல்லட்டும் இந்த கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று. முடியுமா? அந்த பார்வை எல்லாம் யாருக்குமே கொடுக்கவில்லை. அந்த பார்வை மட்டுமல்ல, யூகிக்க கூட யாராலும் முடியாது இந்த கபருக்குள்ளே என்ன நடக்கிறது. தோண்டி பார்த்தால் கூட தெரியாது. கபருக்குள்ளே அவர்கள் சுகமாக இருந்தாலும் சரி, தோண்டி பார்த்தால் வெறும் கபர் தான் தெரியும். அந்த சுகத்தை, அந்த கபரில் இருக்கிற நிலையை பார்க்கிற பார்வையை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை. அது ஆலமே பர்ஸக். அந்த ஆலமே பர்ஸகை பார்ப்பதற்குரிய கண் இந்த கண் அல்ல. இந்த கண் இந்த உலகத்தை தான் பார்க்குமே தவிர, இந்த உலகப் பொருள்களை தான் பார்க்குமே தவிர, கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை கபரை தோண்டினால் கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் அதற்குரிய கண் அல்ல இது. அதற்குரிய கண்ணே வேறு. அது அங்கே போனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த பார்வை கொடுப்பான், அப்பொழுது பார்க்க முடியும். எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அறிவித்துக் கொடுத்தான், இன்னஹுமா யுஅஸபானி, இந்த கபரில் இருக்கிற இருவரும், 2 கபரை காண்பித்து சொன்னார்கள், இதிலே இருக்கிற இருவரும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அது மட்டுமா சொன்னார்கள்? எந்த காரணத்திற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் சொன்னார்கள். இன்னஹுமா லா யுஅஸபானி ஃபீ கபீர், பெரிய பாவத்தின் காரணத்தினால் அல்ல. சோதனை கவனிக்க வேண்டும். அதாபே கபருடைய அதாப் இருக்கிறதே, அதற்கு பெரிய காரணம் தேவையில்லை. சிறிய சிறிய காரணங்களால் கூட கபரில் அதாப் ஏற்படுகிறது. சரி, சிறிய பாவத்தினால் அதாப் செய்யப்படுகிறார் என்று சொல்லிவிட்டு என்னென்ன பாவம் என்றும் சொன்னார்கள். அம்மா அஹதுஹுமா ஃபகான யம்ஷி பின் நமீமா வ அம்மல் ஆஹிரு ஃபகான லா யஸ்தஞ்சி மினல் பவுல். ஒருவர் இருக்கிறாரே கபருக்குள்ளே இருக்கிறவர், அவர் கோல் சொல்லிக் கொண்டிருந்தார். கோல் சொல்லுவது என்று சொன்னால், இங்கே கேட்ட விஷயத்தை அங்கே போய் சொல்லிவிடுவது, அங்கே கேட்ட விஷயத்தை அடுத்த இடத்திலே போய் சொல்லிவிடுவது, அங்கே கேட்ட விஷயத்தை அடுத்த இடத்திலே போய் சொல்லிவிடுவது, இது கோல் சொல்லுவது. அதன் காரணமாக அவர்களுக்கு பகை உண்டாகி விடுகிறது, அதன் காரணமாக விரோதம் உண்டாகி விடுகிறது, அதன் காரணமாக சண்டை உண்டாகி விடுகிறது. இது போன்ற விஷயத்தை சொல்லுவதற்கு கோல் சொல்லுவது என்று பெயர். புறம் பேசுவது என்பது வேறு, இட்டு கட்டுவது என்பது வேறு, கோல் சொல்லுவது என்பது வேறு. நமக்கு எல்லாம் தெரியும் கோல் என்றால் என்ன என்று. கோல் சொன்ன காரணத்தினாலே அவர் அதாப் செய்யப்படுகிறார். இங்கே கவனிக்க வேண்டும், கோல் சொல்வது என்பது இருக்கிறதே, அதனாலே கோல் சொல்லக்கூடியவருக்கு இங்க கேட்ட விஷயத்தை அங்க போய் சொல்றார், அதனால அவருக்கு என்ன லாபம்? அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் ஏற்படுகிறதா? சகோதரர்களே, பாவத்திலே கூட 2 வகையான பாவம் இருக்கிறது. ஒன்று ருசிக்கிற பாவம், இன்னொன்று ருசி இல்லாத பாவம். உதாரணமாக, ருசிக்கிற பாவம் என்று சொன்னால், ஒரு ஹராமான உணவு, அந்த உணவு இருக்கிறதே, அது வட்டியிலிருந்து வந்த உணவு, லஞ்சம் வாங்கி வந்த உணவு, பிரியாணி அல்லது நல்ல புலவு சோறு, அல்லது வாய்க்கு எது பிடிக்குமோ அது வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும். அது ஹராம் என்று தெரிகிறது, இவர் சாப்பிடுகிறார். அப்படி சாப்பிட்ட பாவம். ஆனால் சாப்பாடு ருசிக்கும் இல்லையா? அது ருசிகரமான பாவம். இப்படி ஏதாவது ருசிச்சாலாவது பரவாயில்லை. கோல் சொல்றதுனால அந்த ஆள் அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அவர் அப்படி பேசினாரு, அந்த அம்மா அப்படி சொல்லுச்சு, அந்த அக்கா அப்படி சொல்லுச்சு, இவங்க இப்படி சொன்னாங்க, ஒருத்தர் இன்னொரு இடத்துல சொல்றதுனால இவருக்கு என்ன ருசி கிடைக்குது, இவருக்கு அதனால என்ன திருப்தி ஏற்படுது? எதுவும் இல்லை. ஆனால் சில பேருக்கு சொல்லலைன்னா தூக்கம் இல்லை. இங்க உள்ளத போய் அங்க சொல்லணும், சொல்லாத வரைக்கும் படுத்தா தூக்கம் வராது. இங்க கேட்ட விஷயத்தை உடனே போய் அடுத்த இடத்துல சொல்லணும், இல்லாட்டா தூக்கம் வராது. இந்த கோல் சொல்றதும் புறம் பேசுறதும் இருக்குது. உலகத்தில் இந்த 2 மட்டும் இல்லைன்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற 3/4 சண்டை தீர்ந்து போயிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீமத்து புறம் பேசுறதை பற்றியும் கோல் சொல்றதை பற்றியும் மிக வன்மையாக கண்டித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் ஷரீஃபிலேயே கோல் புறம் பேசுவதை பற்றி மிக வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கோல் சொல்வதை பற்றியும். ஆகையினால யாரை பற்றியும் பேச வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு.
ஆனால் அதிகமான இடங்கள்ல போய் பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்னை மன்னிக்கணும் உங்களை மன்னிக்கணும், நல்லவர்கள் இருக்கிற இடத்துல கூட போய் பார்த்தால் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தா 3வது நபரை பத்தி அத்தா இருக்கும். 2 பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா 3வது பெண்களை பத்தி அத்தா இருக்கும். இதை விட அதிசயம் என்ன என்று சொன்னால் அனுபவ ரீதியாக பார்த்த பல விஷயங்களிலே ஒன்று இது. ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? 5வது ஒருத்தரை பத்தி அவர் தெரியுங்களா, அவங்க வீட்டு கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு, ஏதாவது நடந்திருக்கும், அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சரி, இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது இந்த 4 பேர்ல ஒருத்தர் எனக்கு போகணும், நேரமாச்சு, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு என்று சொல்லி அங்க இருந்து எழுந்து போகிறார். எழுந்து போகும்போது இல்ல இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம், இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டார். போன உடனே இந்த 3 பேரும் அந்த எழுந்து போனார் பாருங்க, அவரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆளு தெரியுமா உங்களுக்கு? அனுபவ ரீதியான விஷயம் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு இருக்கும். சரி, 3 பேர் மீதமாச்சா? இந்த 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரை பத்தி? அந்த 4வது போன நபரை பத்தி. இதுல இப்போ 3 பேர்ல ஒருத்தர் அவர் சொன்னார், எனக்கு ஒரு இடத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அவசரமா, அதனால நான் போறேன்னு சொல்லி அவர் எந்திரிச்சு போனார். இவர் போன உடனே இந்த 2 பேர் யாரை பத்தி பேசுவாங்க? இந்த போன ஆளை பத்தி. இவர் போன வருஷம் என்ன செஞ்சார் தெரியுமா? இது ஆரம்பிச்சு. சகோதரர்களே, இது சாதாரணமான விஷயம், ஆனால் மிகப்பெரிய பாவம். இது பெண்களிலே எடுத்துக்கொண்டால் சுபஹானல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு வேறு பேச்சே கிடையாது. பொதுவாக இந்த ஊர் அந்த ஊர் எனக்கு தெரியாது, பொதுவான விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் பேசுவதானாலே அவர்களுக்கு பேச்சு இருந்து கொண்டே இருக்கிறது. சாதாரணமா நம்ம பார்த்திருக்கிறோம், பஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது கிராமத்து பக்கம் எல்லாம் போகும்போது டவுன் பஸ்ல பார்த்தா 2 பொம்பளை சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்படி என்னன்னு பார்த்தா அங்க நடந்த சண்டையை பத்தி இந்த 2 பேர் விமர்சனம் பண்றாங்க. எனக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? அந்த 2 பேரே சண்டை போடுற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையில 2 பேரும் சண்டை போடல, அங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, அதை பத்தி இந்த 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு பிறகு அதை பத்தி இவங்க விளக்க சொல்லுவாங்க. அந்த பெண் எப்படி, இந்த பொம்பளை எப்படி, இந்த ஆம்பளை எப்படி, அது எப்படி, இது எப்படி, இது பூரா இது தேவையா, இது வேணுமா, இதனால என்ன பிரயோஜனம்? சகோதரர்களே, எந்த காரியம் செய்தாலும் அதனால என்ன பிரயோஜனம் என்று பார்க்கணும் இல்லையா? அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், பகுத்தறிவை தந்திருக்கிறான். பிறகு நாம் அதை பத்தி பேசுறமே, அதை விட கையில தஸ்பீஹ் எடுத்து சுப்ஹானல்லாஹ் 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 சொன்னா எவ்வளவு சவாபு கிடைச்சிரும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு மரத்தை நடுகிறான் நமக்காக. சிந்தித்து பாருங்கள். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே நமக்காக ஒரு மரத்தை நடுகிறான். 100 சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 100 மரத்தை நாடுகிறான். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஉ மா பைன ஸமாவாதி வல் அர்த். தாய்மார்களை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது இருக்கிறதே, வானம் பூமிக்கிடையில் இருக்கிற அவ்வளவு இடத்தையும் நன்மையால் நிரப்பி விடுகிறது. நீங்களும் நானும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்பினாலும் அதுதான் உண்மை, நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. உண்மையிலே இஹ்லாஸுடனே, தூய்மையான எண்ணத்துடனே சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் இருக்கிறதே, ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது, கன்சும் மின் குனூஸில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்களில் மிகப்பெரிய அரிய பொக்கிஷம் என்று வந்திருக்கிறது. ஆனால் அதை சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? தேவையில்லாத புறம் பேசுவதும் அடுத்தவர்களை பற்றி பேசுவதும். நம்முடைய பாவங்களிலே இன்றைய காலகட்டத்திலே அதிகமான பாவம் புறம் பேசுவதும் கோல் சொல்லுவதுமாகத்தான் இருக்கும். அப்படி பேசுவதன் மூலமாக நாம் நினைத்துக் கொள்கிறோம், அவர்களை குறை பேசுவதன் மூலமாக நாம் நிறைவுடையவர்களாக ஆகிவிடுகிறோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் புறம் பேசுவதன் காரணத்தினாலே யாரிடத்திலே யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் எல்லாம் கேட்டுக் கொள்ளுகிறார். ஆனாலும் கூட நம்மை பற்றிய மரியாதை குறைவு அவருடைய மனதிலே எல்லாம் போட்டு விடுகிறார். நீங்கள் மறந்து விடாதீர்கள். 3வது ஆளை பத்தி நம்ம ஒருத்தர் சொல்றோம், அவர் என்னங்க அப்படின்னு அவரை குறை பேசணும் என்றால் அவர் எல்லாம் கேட்டுக்கொண்டாலும் கூட நம்மை பற்றி அவர் தரக்குறைவாக மனதிலே நினைப்பார். இன்னொன்னு இருக்கு, நான் பேசலைங்க, உட்கார்ந்திருந்தா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, அல் முஸ்தமியு ஷரீக்குல் காயில், கேட்கிறவரும் பேசுகிறவரிலே பாவத்திற்கு சமபங்குடையவர். கேட்கிறவருக்கும் பேசுகிறவருக்கு என்ன பாவம் கிடைக்குமோ ஏற்படுமோ அதிலே சமபங்கு இவருக்கும் கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் ஏன் கேட்டீர்கள்? உங்களை மாதிரி 4 பேர் கேட்கறதுனாலதான் அவர் பேசுறாரு.
எப்படி லஞ்சம் கொடுக்கறதும் வாங்குறது ரெண்டும் தப்புதான், ரெண்டும் ஒரே மாதிரி தவறுதான். வட்டி கொடுக்கறதும் வாங்குறது ரெண்டும் ஒரே மாதிரி தவறுதான். நான் வட்டி வாங்கலைங்க, வட்டி தான் கொடுக்கறேன்னு சொன்னா கொடுக்கிற ஆள் இருந்தா தானே வாங்குற ஆள் உற்பத்தி ஆகிறாரு. லஞ்சம் கொடுக்கிற ஆள் இருந்தா தானே வாங்குற ஆள் உற்பத்தி ஆகிறாரு. இதே போல கோல் புறம் பேசினாலோ கோல் சொன்னாலோ அதை கேட்கிறவர்கள் இருக்கிற காரணத்தினால் தானே பேசுகிறவர்கள் பேசுகிறார்கள். அவர் பேச ஆரம்பிச்ச உடனேயே நாம் என்ன செய்யணும்? பேச்சை திசை திருப்பணும், பேச்சை மாத்தணும். இல்லையானால் அதுக்கு முடியலையானால் அங்கிருந்து மெதுவா நழுவிடணும், அங்கிருந்து எழுந்து போயிடணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. ஆக இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் கோல் சொல்லுகிற காரணத்தினாலே கபரிலே அதாப் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது நபரை பற்றி சொன்னார்கள், வஅம்மல் ஆஹரு ஃபகான லா யஸ்தன்ஜி மினல் பவுல். மற்றொருவர் பீஷாவுக்கு இருந்த பிறகு, சிறுநீர் கழித்த பிறகு சரியாக சுத்தம் செய்வதில்லை. சாதாரணமாக இந்த காலத்துல பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, இந்த ஊர்ல பார்த்தேன் டேலா வச்சிருக்கிறான், மண் கட்டி வச்சிருக்கிறான், சுத்தம் செய்யறது. பீஷாவினுடைய ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. அது மாதிரியாக பீஷாவை செய்து சுத்தம் செய்ய வேண்டும். பீஷாவிலே உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் செய்ய சொன்னார்கள். உண்மையிலே அதனால வியாதிகள் வருகிறது, அதனால எத்தனையோ வகையான உடலுக்கு கேடு ஏற்படுகிறது. இதையெல்லாம் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு இணங்க சொன்னார்கள், பீஷாப் செய்த பிறகு நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். கடைசி சொட்டு அதிலே இருந்து வரும் வரை சுத்தம் செய்து வர வேண்டும். இல்லாவிட்டால் அதன் காரணமாக கபரிலே வேதனை ஏற்படுகிறது. நான் சொல்ல வந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துனியாவிலேயே அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை காண்பித்துக் கொடுத்திருக்கிறான், சொல்லித் தந்தான் அவர்கள் சொன்னார்கள். பிறகு மெஹராஜுக்கு எந்த இரவிலே அழைத்துக் கொண்டு போனானோ அல்லாஹ் தஆலா மலக்குகளின் மூலமாக, அந்த இரவிலே சொர்க்கம் நரகம் எல்லாவற்றையும் அவர்கள் கண்ணாலே கண்டு வந்தார்கள். எனவே இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன், நாம் எல்லோரும் ஆகிரத்தை பொறுத்தவரை கபரு வரைதான் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். கபருக்கு பிறகுள்ள விஷயங்கள் என்னென்ன இருக்கிறதோ ஏராளமாக இருக்கிறது. குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு கியாமத் நாளிலே என்ன நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? அல்லது இந்த உலகத்திலே இருக்கிற ஏதாவது ஒரு விஞ்ஞானிக்கு தெரியுமா? அல்லது இந்த உலகத்திலே பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள், அவர்களுக்காவது தெரியுமா? நிச்சயமாக யாருக்கும் தெரியாது. எனவே அந்த விஷயத்தில் எல்லாம் நாம் பார்வையற்றவர்கள். கபரை பற்றி நமக்கு தெரியுமா? அந்த விஷயத்திலே பார்வையற்றவர்கள். ஆகிரத்திலே என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எனவே நான் தெளிவாக சொல்லுவதானால், நாம் மௌத்துக்கு பிறகு உள்ள கபரு, ஆகிரத், மஹ்ஷர், ஜன்னத், சொர்க்கம், நரகம் இவைகளை பற்றி உள்ள விஷயங்களை பொறுத்தவரை நாம் குருடர்கள்.